கூட்டம் கூடுறதுக்கும் ஒருத்தருக்கு கும்மி அடிக்கிறதுக்கும் ஜே சொல்கிறதுக்கும் பக்குவப்பட்டுக்கிறான் மனுஷன். ஜாதியை ஒத்துக்கிறதுக்கும் ஜாதியை உண்மையை நம்புறதுக்கும் பக்குவப்பட்டுக்கிறான் மனிதன். மதத்தை ஒத்துக்கிறதுக்கும் மத திமிரில் வாழ்கிறதுக்கும் பக்குவப்பட்டுக்கிறான் மனிதன். எதுக்கு மட்டும் பக்குவப்படல? மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கே தெரியவில்லை. ஓ, இந்த உலகத்திலேயே ரொம்ப ஃபூலிஷ் யாருன்னா நான் தான். எவனா பக்குவப்படுமானான்னு நினைக்கிறேனே, அப்போ நான் எப்பேற்பட்டவனா இருப்பேன்? யாருன்னா பக்குவப்பட்டுருவானான்னு நினைக்கிறவன் பக்குவப்பட்டவனா இல்லையா? ஏன் இந்த உலகம் பக்குவப்படும் படாது? அது யார் பிரச்சனை? இது உலகத்தோட பிரச்சனை. நான் புரிந்து பக்குவப்படுறது தான் எனக்கு வாழ்க்கையே கொடுத்துருக்குது இந்த இயற்கை அல்லது கடவுள். நீ பிறந்ததே பக்குவப்பட தான். ஒன்றில் நீ எழுப்பிட்டாக்கா எப்படி என்ன ஆகும்? அன்பும் கருணையும் பெருகுமே. ஏன் வரல உனக்கு? அப்போ நீ பக்குவப்படாமன்னா அவரை அந்த பக்குவம் அபக்குவம் இல்லை. சிவாகமத்தில் அழகாக சொல்கிறார், பக்குவப்படாதவனுக்கு என்ன பண்ண முடியாது நீ பொண்ணை. சரி, இவங்க கற்றுக்குத்தா பக்குவப்படுவான்னு பார்த்தா கற்றுக்குத்தா தான் பக்குவம் இல்லாமல் ஆயிடுறானுங்க. ஏன் நம்மளை ரொம்ப பக்குவமாக முட்டாள வச்சுக்கிட்டு தான் கல்வித்துறையே இது. நல்லா புரிஞ்சு வச்சிடும். தீண்டாமை ஒரு பாவச்சு, தீண்டாமை ஒரு கொடுஞ்செயல், என்னென்னோ எழுதி வச்சிருப்பான் 3 வரி. படித்தா உனக்கு என்ன வரும்? தீண்டாமைன்னா என்னன்னு ஒரு கேள்வி வருமா இல்லையா? நம்ம வீட்டில் போய் கேட்டால் என்ன சொல்லுவாங்க? எது தீண்டாமை? ஏன் ஒன்றும் வச்சுங்கிற பிரிண்ட்டு போட்டு? அதான் இல்லையே, ஏன் வச்சுங்கிற? இல்லாமல் ஆக்கிட்டா இன்னும் ஆகிடும். இங்கே உன் பக்கம் இன்னொருத்தருக்கு பக்கம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா நீ கடந்து வந்த பாதை, நீ உனக்கான அனுபவங்கள், உனக்கு நேர்ந்த விஷயங்கள் எல்லாம் எல்லாருக்கும் ஒன்று போல நேர்ந்த. அதனால் எல்லாரும் ஒரே மாதிரி பக்குவப்படுங்கன்னு சொல்லக்கூடாது. சமூக ஒழுக்கம் எல்லாருக்கும் ஒன்று கிடையாது. பக்குவப்படுதல்னா என்ன? நான் வந்தேன், நான் போயிடுவேன். நான் வந்தேன், நான் போயிடுவேன். எங்கேருந்து வந்தேன், எங்கே போயிடுவேன். வெறும் அம்மா வயிற்றுல அப்பா வயிற்றுல மட்டும் வந்தேன்னா, இல்லை நான் வெறும் ஒரு இடத்துல செத்து போயிடுறேன்னா, வெறும் உடம்பு எதுவுமே சுடுகாட்டில் போட்டுறாங்க. நான் வெறும் உடம்பு தானா? அதுக்காக உடம்பு மட்டும் நான் இல்லைன்னு சொன்னால் உடம்பு நான் இல்லைன்னு சொல்லி தெரியுறான் அவன். ஒரு ஞானி என்ன சொன்னார்? உடம்பு மட்டும் நான் இல்லைன்னு சொன்னார். அவனை தெளிவாக புரிஞ்சுன ஒருத்தன் என்ன சொல்லிட்டான்? உடம்பு நான் இல்லை, உடம்பு நான் இல்லைன்னா அந்த மட்டுன்ற வார்த்தையை தூக்கிட்டான். நடுவில் பக்கத்தை காணுன்ற மாதிரி ஒரு சின்ன வார்த்தை தான் மட்டுன்ற ஒரு வார்த்தை எதுட்டாங்க. உடம்பு நான் இல்லைன்னே சொல்லி தெரிஞ்சுக்கிறான். என்ன கூட பேசியெல்லாம் ஜெயிக்க முடியாது. ஏன்னாக்கா நீ பக்குவப்படல, அதனால் என்ன பண்ண முடியாது. நீயும் பக்குவப்பட்டுருவ. என்னை கூட நீ பேசி ஜெயிச்சேன்னா ஜெயிக்க மாட்ட. பக்குவப்பட்டு என்னை கூட பேசு, என்னை ஒத்துக்கோ, நீ பக்குவப்பட்டுருப்ப. எப்படி அந்த கடல் நீர் என்ன தண்ணி ஊற்றினாலும் கடல் நீராக மாறிடுதோ, எப்படி அந்த செம்மண் எப்பேற்பட்ட தண்ணியும் செம்மண்ணாக மாற்றிடுதோ, அப்படி ஒரு குருக்கிட்ட போனால் நீ என்னவாயிடுவ? பக்குவப்படுவதற்குத்தான் யோக சாதனை, பக்குவப்படுவதற்குத்தான் குரு, பக்குவப்படுவதற்கு தான் பக்குவப்பட்ட ஒரு மனிதர். அப்போ பக்குவப்பட்ட மனிதர் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உன்னை பக்குவப்படுத்துறதுக்காக பேசுவார். ஆனால் உன்னை என்ன பண்ண முடியாது, தாங்க முடியாது. பக்குவம் என்பது காலத்துக்கு காலம், நேரத்துக்கு நேரம் மாறுபடுகிறது. சமூக ஒழுக்கம் சார்ந்து வாழ்வது பக்குவமாகாது. சமூக ஒழுக்கத்தையும் கடந்து நான் எப்படி வாழ வேண்டும், என்னை எப்படி வரையறுத்துக் கொள்ள வேண்டும் என்று தெளிவான புரிதலோடு வாழ்பவன் ஒருவன் மட்டுமே பக்குவப்பட்டவனாக இருக்க முடியும். பக்குவப்பட்ட ஒரு மனிதன் சமாதி சாதித்து விடுகிறான். பக்குவம் எல்லாராலையும் அடைய முடியும். இதுக்கு ஜாதியோ மதமோ மொழியோ தடை இல்லை. பார், இந்த சிங்கத்தை கண்டுபிடி, இந்த சிங்கத்தை கண்டுபிடிச்சா உடனே பயிற்சி எடுத்துக்கோ, நீ பக்குவப்பட்டுருவ. உனக்குள்ள ஒரு உண்மை இருக்குது, நீ ஒரு விசேஷம், உனக்குள்ளே தூண்டப்பட வேண்டிய விளக்கு ஒன்று இருக்குது, குண்டலினின்னு ஒன்று இருக்குது. அது எழும்பும், அது வெளிச்ச உடம்பாக இருக்குது, அது உனக்கு உணர்வுகளை உண்டாக்குது, உன்னை மதிப்பு மிகுந்து தான் மாற்றுது. நீ பக்குவப்பட முடியும். வணக்கம். இந்த சேரில் ஃபஸ்ட்டு வச்சலாம். தலைப்பு பக்குவம். பக்குவம் இல்லைன்னா பாம்பு குத்திரும், பக்குவம் இல்லைன்னா சிங்கம், பக்குவம் இல்லைன்னா யானை. பக்குவப்பட்டால் தான் எல்லாமே என்ன ஆகும்? மனிதன் பக்குவப்பட வேண்டியவன். மனிதன் என்ன பக்குவம் பண்ணுவேன்? பக்குவப்படுவேன். மனித மனம் மட்டும்தான் பக்குவப்படும், மற்றதெல்லாம் பக்குவப்படாது. அது அதோட இயல்பில் அப்படியே தான் நின்றும், அதுக்கு மேலே அதால் வளராது. ஒரு சிங்கம் அதுக்கு மேலே அது வளராது. ஒரு புலி, எந்த விலங்கு உயிர் 5 வரைக்கும் பக்குவம்னு ஒன்று இல்லை. அது அவ்வளோதான், பக்குவப்பட்டு தான் இருக்குது. அதுக்கு மேலே அதால் முடியாது, அது எண்டு.
மனிதன் எவ்வளோ தூரம் பக்குவப்படலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அளவில்லை, ரொம்ப தூரம் பக்குவப்படலாம். அப்போ பக்குவம் பேசி ஆகணும் நம்ம. ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் பேச மாட்டது கூட தப்பு தான் பண்ணுது. நம்ம பக்குவப்பட்டிருக்கணும் போல். பேசுறதுக்கு கூட நம்ம தான் இன்னும் ஒரு மனிதன் பக்குவப்பட்டான்னா அவன் பேசுகிற விதம் வேறு மாதிரி ஆகிடுது. பக்குவப்படாத மனிதனுடைய பேச்சு. ரொம்ப காலமாக எங்கள் அம்மா ட்ரை பண்ணி அதிர்ஷ்டம் சுட முடியாது போ அப்படின்ட்டாங்க. என்ன செஞ்சாங்க? அதிர்ஷ்டம் சுட முடியாது, எனக்கு தெரியாதுன்ட்டாங்க. அரிசி மாவு, சர்க்கரை இதை போட்டு பாகு காசி எடுத்து தட்டி எண்ணெயில் விட்டான்னா வீடெல்லாம் மொழிகி கோலம்லாம் போட்டு சாமி கும்பிட்டு விரதம் இருந்து பாகு காசுனா தான் வரும் ஒரு பொம்பளை. எங்கள் அம்மாவுக்கு சொல்லிக்கிறாங்க. ஒருத்தர் ஒன்று கட்சி வரைக்கும் அதிர்ஷ்டம் சுடாமே முடியவே இல்லை. எங்கள் அம்மாவில் ஒன்று கூட அதிர்ஷ்டம் சுட தெரியாது. அப்படியும் செஞ்சு சுட்டாங்கன்னா எடுத்து வச்சா உடஞ்சிரும். நம்ம தலை. ஆமாம், வெள்ளத்தில் ஒரு அதிர்ஷ்டம் செஞ்சாங்கன்னா அப்படி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், கடிக்க முடியாது. அது ஏன்னா ஒரு கல் வச்சு சுற்றி வச்சு அடிச்சு உடச்சி தான் பவுட்ரு பண்ணி மெல்ல முடியாது கட்சியில் உள்ளே போனால். அந்த பாகுவோட பக்குவம் தெரியல. அந்த சர்க்கரை கொதிக்கும் போது எடுத்து தண்ணியில் விட்டால் கம்பி மாதிரி போகணும். அந்த பக்குவத்தில் அதுக்கேற்ற அளவுக்கு தான் மாவை போடணும். அவ்வளோண்டு சூட்டில் தான் அதை கலக்கணும். ரொம்பவும் கொதிக்க விடக்கூடாது. பதமாக இறக்கி வச்சிடணும். உடனே செய்யக்கூடாது. அதுக்கு ஒரு 2 நாள் ஊற விட்டு அப்புறமா எடுத்து தட்டி மேலே அது கசகசா போட்டு. எங்கள் அக்காவை தீக்கிறா, அவங்க நல்லா சொல்லுவாள், எனக்கு வெள்ளை அதிர்ஷ்டம் ஆசையாக இருக்குதுக்கா. அதுக்கு நட ஜெயராமன் வந்து தீபாவளின்னா எத்தனை இந்த தீபாவளிக்கு எத்தனை வரல. அவர் வசதி ஆகிட்டார் போல். நான் பக்குவப்படல போல். அதிர்ஷ்டம் தருவார். இது மாதிரி நோன்பு கும்பிட்டாங்க அப்படின்ட்டு அந்த அதிர்ஷ்டத்துக்கு இயங்குவேன் நான். வெள்ளை அதிர்ஷ்டம். அப்போது ஒரு அதிர்ஷ்டம் சொல்கிறதுக்கு ஒரு பக்குவம் தேவைப்படுது. அப்படி தானே? எல்லாரையும் அதிர்ஷ்டம் சுட முடியல. துப்பாக்கி கூட சுட்டுருவாங்க போல், அதிர்ஷ்டம் சுட முடியல. துப்பாக்கி வாங்கி கொடுத்துருந்தாம்மா சுடுனா எதில் அது என்ன பண்ணுருவா டப்புன்னு சுட்டாலும் சுட்டுறா. குருவி பார்த்து குருவி வச்சு சுட்டாலும் சுட்டலாம். ஆனால் அதிர்ஷ்டம் சுட முடியல. அது மாவு பதப்பத்தை பக்குவப்பட்டுதான் இருக்குது. ஒவ்வொரு செயலுமே பக்குவமான மனிதன் செய்யறதுக்கும் பக்குவமற்ற மனிதன் செய்யறதுக்கும் வித்தியாசமாக இருக்குது. எல்லாருமே பக்குவமாக செய்வாங்களா அப்படின்னா இல்லை. அப்போ பக்குவன்ற ஒரு வார்த்தையை கூட புரிஞ்சுக்கிறதுக்கு கூட பக்குவம் வேணும். நிறைய பேருக்கு என்ன இருக்குது, அந்த பக்குவமாக புண்ணு வந்துச்சுன்னா, புறைய அடிச்சேன்னா, மேலே காஞ்சிச்சுன்னா பக்கு வந்துச்சுன்னுவாங்க. அப்போ பக்குவமாகிடுச்சு. பக்குவமாகி என்ன ஆயிடுச்சு, பக்கு பேர்ந்தோடனே ரணம் ஆறிட்டுருக்கோம். அந்த ரத்தம் வந்து நமக்கு கட் பண்ணால் இந்த உடம்பு ரொம்ப விசேஷமானது. கடவுள் கொடுத்த இந்த உடம்பு இருக்குது ரொம்ப, இந்த இயற்கை அல்லது கடவுள் கொடுத்து நீங்கள் என்ன வேணால் நம்பிக்கோங்க, உங்கள் இஷ்டம். பட் இந்த உடம்பு ரொம்ப அறிவுபூர்வமானது. கீரைனா அதுவே ரத்தத்தை காய வச்சு ஆறிடும். நீங்கள் மருந்து போட்டால் தான் ஆறணும்லாம், நான் இது ஊசி போடாமல் மருந்து போடாமல் ஆற மாட்டேன்னு எந்த உடம்பும் சொல்லாது. ஸோ எந்த வியாதி வந்தாலும் தன்னைத்தானே காப்பாற்றிக்கிற அளவுக்கு தான் கடவுள் நமக்கு என்ன பண்ணி வச்சுறாரு, உடம்பை செஞ்சுக்கிறாரு. ஆனால் இந்த உடம்பை கேடு கெட்டு தான் மாற்றிடணுன்றதுக்காகவே நிறைய பேர் வேலை செஞ்சுக்கிறாங்க. மருந்தெல்லாம் கொடுத்து சாப்பிட்டு இந்த பூச்சி மருந்துங்கள்லாம் பண்ணி உணவில் ஒழுக்கங்கள்லாம் கெடுத்து ஆர்டிஃபிஷியலாக காய்கறிகள்லாம் உருவாக்கி என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, சாப்பிட்டு ஜீரணம் ஆக முடியாத மாதிரி ஆகி ஒரு மாதிரி ஆக்கி வச்சுக்கிறோம் நம்ம உடம்பை. அப்படி தானே? உடம்பு பக்குவமாக இருந்து தான். அப்போ இறைவன் செஞ்ச ஒரு செயலுமே ரொம்ப பக்குவமாக செஞ்சுக்கிறான். ஒரு பூனை புலியெல்லாம் செஞ்ச விதம் வேறு, மனுஷனை செஞ்ச விதம் வேறு. உடம்பை பொறுத்த வரைக்கும் பக்குவப்பட்டுச்சு. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்குது உடம்பு. நீங்கள் எதுவும் அதுக்கு சொல்லித்தர வேணாம். நீங்கள் போய் தவம் இருந்து மீசை வரணும் கர்த்தாவே அப்படின்ட்டு பரமனில் எங்களுக்கு இதாகவே எனக்கு மீசை முளைக்கணும் அப்படின்ன உடனே ஓகே புருவங்கள் இறங்கி மீசையாகட்டும் அப்படின்னு ஒரு ஆசீர்வாதம் பண்ணி புருவங்கள்லாம் கீழே இறங்கி மீசையாக வருது இல்லை. அதுவே என்ன ஆவா? ஆமாம், நீங்கள் எந்த சாமியோ எந்த கடவுளையோ வேண்டி நானாக பண்ணவே இல்லை நீங்கள். ஆமாம், நீங்கள் எப்போவுமே தவம் இல்லை, நான் ஆம்பளே ஆகணும் பொம்பளே ஆகணும் அதுவே நந்துச்சு. ஆனால் நான் ஆம்பளையாக செயல் பண்ணுன்றது தான் நீங்கள் ரொம்ப தீவிரமாக இருக்கிறீங்க. படங்கள்லாம் பார்க்குறீங்க, வீடியோலாம் பார்க்குறீங்க, நீங்களாக போட்டு எமோஷ்னலாக உருவாக்குறீங்க, உள்ள உணர்ச்சிகளை உருவாக்குறீங்க, பார்க்குறீங்க. இப்படி இருந்தால் இதே வேலையாக இருக்கணும், நிற்கணும்னு எப்போல்லாம் நிற்கல. ஆமாம், அந்த மாதிரிலாம் ஆகிறோம் நம்ம.
எல்லாம் எல்லாருக்குமே இருக்குது தான். நிறைய ஆண்களுக்கு ஒரு பக்கம் ஒரு பிரச்சனை, நிறைய பெண்களுக்கு ஒரு பக்கம் பிரச்சனை. சரியான ஆண் இல்லை பெண்ணு, சரியான பெண் இல்லை ஆண், இந்த மாதிரிலாம். நாய்களுக்கு யாருமே சொல்லித்தர வேண்டியதே இல்லை. மார்கழி மாதம் ஆனால் ஆம்பளை ஆகிடும், மற்ற மாதம்னா ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். ஆமாம், எப்பேற்பட்ட ஃபிகர் போனாலும் கண்டுக்காது. பாடுறா எனக்கு 6 இருக்குது 8 இருக்குதுன்னு ஆட்டினாலும். மார்கழி மாதம்னா எவ்வளோ நான் ரொம்ப பலகீனமாகிட்டுக்கிறேன், வீக்காகிட்டுக்குது, சொறி புஷ்டிக்குதுன்னா கூட சரி விட்றது இல்லை. ஒரு மாதத்தில் விடுறது இல்லை, இன்னொரு மாதத்தில் பார்க்கறது இல்லை. ஆனால் இந்த மனுஷங்கிறானே ஆணும் பெண்ணும் எப்போ பார்த்தாலும் இதே பேர் வழியாகுது. யாருன்னா வேலைக்கு வச்சு கொஞ்ச நேரம் ஒரு பொம்பளை கூட ஒரு ஆம்பளை பேசிட்டானா 2 பேரும் வச்சுங்கிறாங்க. அது எப்படி வச்சுனே இருக்க முடியும்? நம்ம கேட்டோம்னாக்கா அசியமாக பேசுகிற மாதிரி இருக்கும். யாருன்னா வச்சுனே இருப்பாங்க, நாய் வச்சுனே இருக்கும். ஆனால் மனுஷனால வச்சுன்னு இருக்க முடியாது. ஆனால் வச்சுன்னு இருக்கிறாங்க. சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவங்க அவங்கள வச்சுங்கிறாங்க, வச்சதை பார்த்துக்கிறாங்க இவங்க. இப்படி சிரிப்பாகுது. ஆனால் அந்த சம்பவத்துக்கு உள்ளே போனவங்க வெறுப்பாக இருப்பாங்க. இந்த ஒரு பெண் குழந்தைக்கு சொல்லி கொடுத்துறாங்க, 10 வயசு 12 வயசு வித்தியாசமாக இருந்தாக்கா அந்த ஆண் வந்து உனக்கு தோதுவானவன் இல்லை. இந்த பெண் குழந்தைங்க கிட்ட எனக்கு இப்போ இந்த பிள்ளைக்கு வந்து 21 வயசு, அந்த பையனுக்கு ஒரு 35 வயசுனாக்க ஒத்து வர மாட்டான் மனதளவில். சொல்லி வச்சுட்டாங்களா, அவங்களாம் வேலைக்கு போக மாட்டாங்க. நான் அப்படி ஒரு கல்யாணம் பண்ணினா எங்கள் வீட்டுக்காரர் என்னை விட 10 வருஷம் பெரியவர், 5 அது வந்து பெருமையாக 4 பேர்கிட்ட வர சொல்லுது, மீ டூன்ற மாதிரி. எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் என்னை விட ஒரு 5 வருஷம் பெரியவரா, எனக்கு ஈடு குத்து நடுங்க முடியல. கூடவே போன மட்டும் ஈடு குத்து நடந்துக்கிறாங்களா என்ன? அவன் உள்ளுக்குள்ளே இருக்கும், ஆனால் சொல்ல மாட்டான். நானும் அப்படி தாண்டி வந்துங்கிறேன், உங்கள் வீட்டுக்காரர் கூட தான் இல்லை, என்னை விட 2 வயசு சின்னவன் தான் கட்டிங்கிறேன், அப்போ கூட வேலைக்கு ஆகலன்னு சொல்லுவான்னு நினைக்கிற. கஷ்டப்பட்டோம். ஒரு ஆறுதலுக்குனாச்சும் நம்ம தப்புன்னு சொல்லுவான்னா சொல்ல மாட்டேன். எங்கே போனாலும் அதே பொழப்பு தான். அதனால் நான் வேற ஒரு ஃப்ரெண்டை பிடிச்சேன், அவரை கூட வாழ்ந்தேன். எனக்கு வந்து சரியில்லை, எங்கள் வீட்டுக்காரர் மேலே எனக்கு குற்ற உணர்வாயிடுச்சு, அவர் வேறு கல்யாணம் பண்ணிங்கன்னு ஒரு கமெண்ட் டெலீட் பண்ணிட்டேன். அந்த போல் பாவம், அது ஏதோ வேதனைப்படுது, அது கற்றுக்குச்சு. அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி பெரியவங்களாக இருந்தால் சரியாக இருக்க மாட்டாங்க, சின்னவங்களாக இருந்தாலும். பூர்த்தியான வயசு ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் பக்குவப்பட்ட ஒரு வயசு வந்துச்சுன்னா அந்த உடம்பு அதே தான் வேலை செஞ்சுன்னு இருக்கும். அதில் வந்து வயசு வித்தியாசம் உடம்புக்கு இல்லை. உடம்பை பொறுத்த வரைக்கும் என்ன இல்லை, வயசு வித்தியாசம் இல்லை. வயசான ஆண், வயசுள்ள பொண், இல்லை வயசு முதிர்ந்த பெண், வயசு கம்மியாக இருக்கிற ஆண் எப்படி பொண்ணு இருந்தாலும் புள்ள பிறகுறதுக்கோ அல்லது சந்தோஷமாக இருக்கிறதுக்கோ முடியும், சாத்தியம். அது 2 பேரும் பரஸ்பரம் தான். அங்கே வயசு இல்லை. காதலுக்கு அல்லது காமத்துக்கு வயசு தடை இல்லை. ஆனால் அப்படி நம்ம பக்குவப்படல, அப்படி நம்ம இல்லை. அந்த மாதிரி நமக்கு யாரும் சொல்லியும் தரல, கற்றுக் கொடுத்துக்கிறாங்க. தப்பு இல்லை. சமூகத்தில் வந்து ஒரு 10 வயசு பெரியவங்களாம் ஆகிட்டாங்க, சீக்கிரமாக வயசாகிடுவார், வேலை செய்ய முடியாது. உங்கள் தனி நபர் விருப்பம் தான், அதில் நான் தலையில்லை. நீங்கள் தனிநபர் ஒழுக்கத்து மேலே எனக்கு அக்கறை இல்லை. எது பக்குவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே சமூகம் உனக்கு என்ன சொல்லிக் கொடுக்குதோ அது பக்குவம் நீ நினச்சினுக்கிற. ஒரு பக்குவமான மனிதன் எப்படி இருப்பான் அப்படின்னா, ராஜா ஏன் பண்ணுறாரு, ஆமாம் நீ இதுக்கு தானடா வர, இதை பண்ணுடான்னு. அது நேராகவே பண்ணிட்டு போக வேண்டியது தானடா, அதுக்காண்ட அம்பு கூட எடுத்துன்னு வந்து விட்டு டிஃபன் வர கட்டுன்னு வந்த அப்படின்னு. ஆமாம் நீ இதுக்கு தானே வந்து இதை செய் அப்படின்னு டெய்லியுமே எடுத்து குத்துன்னு இருக்கும். அந்த கரடி பக்குவப்பட்டுச்சு, ராஜா தான் பக்குவப்படல. இல்லை பக்குவப்பட்டேன்னா சொல்லணும், நான் இதுக்கு தான் போகிறேன், கரடி இது நல்லா இருக்குது, டெய்லி போய் அதான் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு கூட நான் சொல்லலாம். பக்குவப்படல ராஜா. கரடி கரெக்டாக இருக்குது. அந்த அரகர மகாதேவியில் யார் பக்குவப்பட்டுக்கிறாங்க? கரடி. பூனை பக்குவப்பட்டுக்குது, நாய் பக்குவப்பட்டுக்குது, சிங்கம் பக்குவப்பட்டுக்குது. இந்த மனிதனை பார்க்குறோம், மனிதன் பக்குவப்பட்ட மாதிரியே இல்லை. தனக்கு தேவையோ இல்லையோ அடுத்தவங்க வாழ்க்கையை பார்க்கறதே ஒரு வேலையை வச்சுக்கிறான். அதனால தான் சினிமா, ட்ராமா, நாடகங்கள்லாம் ஓடினுக்குது. இவனுக்கு தேவையோ இல்லையோ, ஆனால் என்ன பண்ணுகிறான், அடுத்தவங்க வீட்டை பார்த்தான், அடுத்தவங்களோட கதைகளை பார்த்தான், அடுத்தவங்களுடைய வாழ்க்கைகள்லாம் பார்த்தா போர் வச்சு போச்சு. இப்போ சினிமாவில் அவனே எழுதி அவனே இப்படியெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி இப்படிலாம் பண்ணிட்டு பார்த்துங்கிறான். திருட்டு ஜானகிராமன் ஒருத்தன் வந்துக்கிறான். ஆமாம், ட்ரெயினில் ஒரு அம்மாவும் பிள்ளையும் போய்க்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு அங்கே கூட இளைஞர் மேலே ஒரு மோகம் வந்துச்சு. ஆமாம், மோகம் முள். 2 பேரும் சேர்ந்துட்டாங்களாம். வீட்டுக்காரர் கேட்டுக்கிறாரு, நீ கூட ஆசை, ஆமாம் நிற்கிறாங்க. அதுலேருந்து ஒரே பிரச்சனை ஆயிடுச்சான் அந்த குடும்பத்துக்குள்ளே. இதை கதையாக சொல்கிறாங்க. இதை படிக்கிற நான் என்ன ஆவேன், ரொம்ப பக்குவப்பட்டுருவேன். அதுமாதிரி ட்ரெயினில் போகும்போதெல்லாம் யாருன்னா வாலிபம் வருவானான்னு பார்ப்பேன், இல்லைன்னா யாருன்னா புள்ளியோட அம்மா வருவாங்களான்னு பார்ப்பேன். ஆம்பளை அதுதான். ஆமாம், அந்த திருட்டு ஜானகிராமன் என்ன ஆகிட்டான், ஆமாம் கொஞ்சம் மாற்றிட்டான்னா ஆகிட்டேன். இப்போ பக்குவப்பட்டேன்னா இல்லை. அந்த புக்கு
என்னன்னாக்கிச்சே, பக்குவப்பட்டுச்சு. நல்லா குழந்தை பிறந்தது. வான்மழை நீரும் மண்ணின் குணத்தால் மாற்றம் அடைவதுண்டு, நல்ல மனிதரும் வஞ்சகர் உறவால் தீயவராவதுண்டு, உனக்கு முன்னே பிறந்த இடம் ஊருக்கெல்லாம். அது மாதிரி நல்ல இடம், நல்ல வாழ்க்கை, நல்ல வசதி. நான் எங்கே பிறந்தனோ அந்த சாயை நான் பூசிக்கணும், அப்படி தான் வளருவேன். பக்குவப்பட்டு வருவேன். இப்போ நான் பக்குவப்பட்டவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மத சடங்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக செய்வாங்க. ஆமாம், நெத்தியில் எதனா ஒரு தழும்பு இருக்கணும். ஆமாம், தழும்பு இல்லைனா கூட பரவாயில்ல, பூசிக்கணும், இல்லை ஈசிக்கணும். ஆமாம், அது சாணியை பூசி பூசி நாங்கள் வந்து சாம்பலாக போகிறோன்னு உணர்த்துறாங்க. பாரம்பரியமாக ஒரு 5000 வருஷமாக உணர்த்தினுங்கிறாங்க சாம்பலாக போகிறோன்ட்டு. ஒருத்தவங்களும் புரிஞ்சவனா இல்லை. அவனை புரிஞ்சுனான்னு பார்த்தாக்கா சாம்பலாக போகிற மாதிரியே பேசுகிறான் ஒருத்தனா. அவன் தான் எல்லாமான்ற மாதிரி என்னை பல்லக்கில் வச்சுக்கிடா, தூக்குடா, இந்த தலைக்குது தருதல அதில் என்னத்தையும் கொஞ்சம் போட்டு மாட்டின்னுக்குது. அழகுனா எல்லாத்தையும் செஞ்சுக்க, தப்பு கிடையாது. ஆனால் நீ அதை மட்டும்தான் செய்வன் போது தான் தப்பாகிடுது எனக்கு. அப்போ உங்கள் பக்குவம் எப்படி இது அப்படின்னா, பக்குவப்படல. நீ ஒரு இடத்துல பக்கு மாதிரி மாட்டின்னுக்கிற, நம்ம தான் பிச்சு போடணும். ஆமாம், பக்கம் எடுத்தால் தான் புண்ணு ஆறும். பக்கம் இருக்கிற வரைக்கும் என்ன ஆகாது, பக்க வதை பண்ணி எடுத்துடணும். அப்போ தான் பக்குவம். இல்லைன்னா என்ன ஆகும், அப்படியே தான் பக்கு தான் புறையோடி போச்சு அப்படின்ற மாதிரி. தீயினார் சுட்ட புண் உள்ளாரும் மாறாதே, நாவினார் சுட்ட வடு. மனத்தில் ஏற்படுற வடு இருக்குது இல்லை, அது ரொம்ப பெருசு. உடம்புல கூட வடு ஏற்பட்டாருன்னா தான் 6 நாளும் ஆயிடும். இல்லாமல் அப்படி தெரிஞ்சது நாளைக்கு வந்து பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் பண்ணி உடம்புல தழும்பு இல்லாமல் ஆக்கிப்பானுங்க. ஆனால் மனசில் தழும்பு இவனுக்கு ஆக முடியாது. நம்ம தான் இவங்களுக்கு எதனா பண்ணிட்டு போகணுன்னு யாருக்கு புரிஞ்சுக்குது, அந்த எங்கள் தாத்தாவுக்கு புரிஞ்சுக்குது. அப்பயே சொல்லிட்டு போயிடறான், நாளைக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி வரும்னு. அவருக்குன்னா இப்போ எவ்வளோ தூரம் பெரிய ஆள் பேர் என்ன தெரிஞ்சிச்சு அவருக்கு. பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி உடம்பு சரி பண்ணிப்பானுங்க. இவனுங்க மனசு என்ன பண்ண மாட்டானுங்க. ஆக்சுவலாக ரணமாவதா இல்லை கலர்றோமா? ஒரு நிலத்தை பக்குவப்படுத்துறதுன்னா ரணப்படுத்துகிறோமா அல்லது கலர்றோமா? அதுவும் அகலமாக விழுறதோட ஆழமாக விழுன்றாங்க. அகல விழுவதை விட ஆழ விழுவதே. ஒரு மனுஷங்கிட்ட ஆழமாக ஓடணுன்னா எப்படி சொல்லணும், தம்பி ராஜா எழுந்துரு, பொது வந்துச்சு பாரு, போர்வை சீரையை விட்டு உடனே வா வா, வெளியே போய் கோலம் போட்டுன்னு சொல்லணும். அவர் எங்கே இருப்பார், பெட்ரூமில் தூத்திங்கன்னு இருப்பார். பாட்டு எங்கே வந்து பாடினா, நடுரோட்டில் வந்து போர்வை சீரை துவை தலைப்படின்னு உடனே வா, அதிகாலை உன்னை பார்த்து வணக்கம் சொல்லும். அவர் தூங்கின்னு கேட்கும் அவருக்கு. ஒத்த தெவிட போல ஏந்துடுறா லவடைய பாலுன்னம்மா. ராஜா என் சரணம் இல்லை, எழுந்துடுறி, ஸ்கூல் போனோம்லப்பா, இன்னைக்கு போகலம்மா. ஏன்டி சொல்ல, வயிறு வலிக்குது. கையை பிடிச்சி சொல்லுவான், வயிறு வலிக்குது. என் செல்லமே இன்றைக்கும் போக முடியாதா, பரவாயில்ல டியூஷன் மாஸ்டர் வச்சு பார்த்துக்கலான்னு என்ன ஆவான், சும்மாவே தூங்குவான். டியூஷன் வாத்தியார் வேறு வர போகிறாருன்னா, இல்லைன்னா பிரச்சனை இல்லைடா, பணம் கொடுத்து பாஸ் பண்ணிக்கலாம். படிக்கலாம் கூட பிரச்சனை கிடையாது. என்ன இருக்குது, படித்தவன் மட்டும் என்ன படிக்கிறது எதுக்கு, பணம் சம்பாதிச்சு தானே. பொட்டில் இருக்கிற பணத்தை எடுத்து செலவு போகிறது நேரம் இது இல்லை. முட்டாளாக போகிறதுன்னு ஒன்று இருக்கும், ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ எது பக்குவம், பக்குவமாக சொல்கிறது பக்குவமா? இப்போ நிலத்தை என்ன பண்ணணும், தடவி கொடுத்து எதை நிலத்தில் போய் தடவி கூரா கச்சி எடுத்து போய் உரமாக வச்சுட்டு என்ன அது நிலத்தை விதையை எடுத்து போய் மேலே தடவி கொடுத்துட்டு தண்ணி இனி ஊற்றினா முழுகிட்டு போகுதுன்னு தண்ணி லேசாக தெளிச்சு வந்துட்டேன்னு வச்சுக்க, முளைச்சி செடியெல்லாம் அறுத்துருவேன். முடியும்? எப்படி நிலத்தை பக்குவப்படுத்து? சும்மா கிடந்த நிலத்தை குத்தி சோம்பல் இல்லாமையே நடத்தி கம்மாங்கதிரு அது மாதிரிலாம் பெருசாக்கி வரப்பு வெட்டி தண்ணி ஊற்றி ஊற விட்டு திரும்ப சேடை ஓட்டி அவ்வளோ பண்ணிட்டு தான் அந்த சேத்துல தான் எடுத்து போய் என்ன பண்ணாத நாற்றை நான் அது நாற்றை தனியாக நட்டு அதை எடுத்து போய் பிடிங்கி எடுத்துன்னு போய் திரும்ப நட்டு அழகு செஞ்சு நேர்த்தியாக்கி வச்சு தான் என்ன ஆகும். அதில் வர வச்சுட்டு சும்மா வர இருக்கக்கூடாது. நடுவில் களை வந்தானே அதை வர என்ன பண்ணான்,
பிடுங்கி போடணும். தனக்குன்னா பிடுங்குமா. அப்புறம் கோமணம் கட்டின்னு இருப்பானுங்களா, கோமத்தை அதுக்கி விட்டானுங்கன்னா கையில் மட்டும் பிடுங்க, அவன் கலை பிடுங்க 2 பிடிங்கன்னு வருமா. அவன் நிலம்னா அப்போ பெரிய பிடிங்கி தான். அப்போ அவன் இப்படிலாம் பேசக்கூடாது. எப்படி தான் உனக்கு புரிய வைக்க முடியும்னு நீ நினைக்கிற? பக்குவம்னா என்ன நினச்சிங்கிற? எப்படி பூங்கதவே ஆதிரவாய் பூவா என் பாவாய். அமெரிக்கா கான்ஸ்டேட்டுக்கு போனால் டோருங்கெல்லாம் அவ்வளோ பெருசாக இருக்குது. அவன் சொல்கிறான் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து அமைக்க தர்றான்னு. தடவை பார்த்து பாட்டு பாடி ஏந்துருக்குதான்னு சொன்னா என்ன பண்ணான்? கீழே இருந்து முறைப்பா, யோ கொஞ்சம் அழுத்தி தரியா என்ன பண்ணுவேன். அவன் யோ சொல்ல மாட்டான். ஏன்னாக்கா அவன் கான்சன்ட்ரேட்டில் இருக்கிறான்ல. சார் அப்படின்னுவான். அது யோ தான். அது உனக்கு சாருன்னு கேட்டோன்னே சில்லுன்னு ஆகிடும். ஆக்சுவலாக அது உள்ள தேவடியா போய் ஒழிஞ்சுன்னுக்குது. அந்த சாருக்குள்ள என்ன ஒழிஞ்சுன்னுக்குது உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அந்த மொழியே உனக்கு புரியல. சாருன்னாரு, கோபமாக சொன்னார். புரிஞ்சிச்சுன்னா பாரு, புரியலன்னா என்ன பண்ணாத. அப்போ பக்குவம்னு ஒன்று இருக்குதானா இருக்குது. பக்குவப்படுறது சாத்தியமான இருக்கும். பக்குவன் அபக்குவன்னு ஒன்று சிவகாமத்தில் வரியை தனியாகவே பாட்டே எழுதுகிறார். பக்குவப்படுவதல் அபக்குவமாக மாறுதல். அபக்குவம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேடம் போட்டு வேடதாரி மாதிரி நடிக்க தெரியலன்னா நீ அபக்குவம் தான். ஒரு மேடையில் ஏறி மீசை வச்சுட்டு பேர் என்ன தான் பண்ண, நீ பொம்பளை வேஷம் போட்டா அங்கே போய் கம்பீரமான குரலில் பேசக்கூடாது. அங்கே போய் கீச்சுன்னு தான் என்ன பண்ணா. அப்புறம் அது கூட ஒரு பாட்டு பாடி வச்சுக்கிறேன். ஆம்பளை வயசும் பொம்பளை வயசும். துள்ளி துள்ளி நீ பாடம்மா சீதையம்மா, கண்ணீர் விட்டால் சின்ன மனம் தாங்காதம்மா. துள்ளி 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 நீ பாடம்மா சீதை அம்மா. இப்படி பாட முடிஞ்ச நான் தான் அப்படி என்ன பண்ணா. ஏன் வளைய வேண்டியத்தில் வளைஞ்சி, நெளிய வேண்டியத்தில் நெஞ்சி, குனிய வேண்டியத்தில் குஞ்சி, நிமிர வேண்டியத்தில் நிமிர்ந்து தான் வாழ்க்கை வாழ வேண்டியதாக இருக்குது. நதி எப்படி ஓடுதுன்னு கேட்டால் நேரெல்லாம் வாழல. ஏன் வாழ்க்கை எப்படி தான் இருக்குது. இப்போ பக்குவப்பட்டன்ற பேரில் நேரம் ஆகிட்டேன்னா என்ன ஆகும்? ஊசியோட பக்குவம் கூறாகவும் நேராகவும் இருக்குது, நூலோட பக்குவம் வளைஞ்சு கொடுக்குது. இப்போ ஊசி வளைஞ்சு கொடுத்தா உள்ளே போவான், தைக்க முடியா? ஏன்? இப்போ ஊசியை நூலும் சண்டை போட்டுருச்சு. நான் தான் பக்குவப்பட்டுவேன். யார்? நூல் சொல்லுது நான் தான் பக்குவப்பட்டுவேன். நானொலி போல் வளைஞ்சு கொடுக்கணும். யாருக்கான நேரத்தானா ஒரு பண்டிதர் வந்து சொல்லிட்டாரு, எப்படி இருக்குண்ணா, நானொலி போல இரு. பக்குவப்பட்டே இல்லையா? அதுதான். யாருன்னா ஒரு புழு பூச்சினாச்சும் பக்கத்தில் வந்து நிற்குன்னு நினைக்கிற, ஒரு பாம்புனாச்சும் அண்டி வாழ முடியா? முடியவே முடியாது. ஆலமரம் மாதிரி இருந்தியானா எவ்வளோ பறவைங்க, எவ்வளோ பேர் கீழே தாங்கலாம். இப்போ ஆலம் மாதிரி இருக்கணுமா, அருகு மாதிரி இருக்கணுமா? ரெண்டையும் சொல்லிட்டான். ஆள் போல் தழைத்து அருகு போல் வேரோடி. இது வேர் பெருசுடா, எங்களாத்துலேயும் ஒன்று இருக்கும், அதனால் அருகு மாதிரி இரு. ஆள் பெருசுடா. இப்போ ரெண்டு சொன்னானே எப்படா பக்குவமாக இருக்குது? புல்லாக இருக்கிறதா மரமாக இருக்கிறதா? நல்லவனாருன்னு ஒரு குரு சொன்னார். எப்படி இருக்குது நல்லவனா? நான் நல்லவன் தான் ஆல்ரெடி. எப்படி சொல்கிறேன்? குடிக்க மாட்டேன், அப்போ நல்லவன். சிகரெட்டு பிடிக்க மாட்டேன், நல்லவன். கரிமீன் சாப்பிட மாட்டேன், நல்லவன். ஜாதியில் ஒசத வந்துக்கிறேன், நல்லவன். வேதங்களெல்லாம் பாராயணம் பண்ணி ஓதுவேன், நல்லவன். பல்லு வளர்க்க மாட்டாரான். ஏன்? திருப்புகழை பாட பாட வாய் முனுக்கும். பேஸ்டெல்லாம் தூக்கி குப்பியில் போட்டு காலில் ஏது புத்தை திரு பக்தி திருநகை அத்திக்கு ஒரு சக்திக்கு சக்திக்கு ஒரு குத்து போடுற என்னோ சொல்கிறேன். கத்து குத்து கத்து குத்து 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 குத்துன்னு குத்துற பள்ளி கடை சுத்தமாவான். பக்குவப்பட்டே இல்லையே பின்னே பயங்கர பக்குவமாயிட்டான் பாரு ஆள். என்ன? ஆமாம், திருப்புகழை பாடினோன்னா வாய் மணக்குது. இப்போ மணக்கம்தான், நாரம் மணக்கம், துர்நாற்றத்தை மணக்கம்னு நினச்சிங்கிறான் அவன். என்ன பண்ணுறது? வெளியே சொல்ல முடியாமல் வேதனையோட தான் பொண்டாட்டியும் வாழ்ந்துன்னு இருப்பான். என்ன பண்ணுறது? இந்த பாவியை தான் நம்பி வாழ்ந்துங்கிறான். ஆமாம், டிபெண்ட் ஆகிட்டோம். பணம் சம்பாதிச்சு அவன் தான் குத்துனுங்கிறான். வேறு வழி இல்லை, எல்லாத்தையும் சகிச்சிக்கணும். அதனால தான் சகியன் பேர் வச்சிட்டான் அவளுக்கு. அதனால் சகியன் சசியன்ற மாதிரி கேட்டுருப்போம்.
ஏங்க தூரம் உட்கார வச்சுக்கிறே சண்டை போட்டுருவோம். பக்கத்தில் இருந்தால் கிள்ளி இருப்பான் பொழுது. நம்ம பிரச்சனை கிடையாது, நம்ம யாருனாலும் நம்ம பண்ணுறதில்ல ஒட்டுறதில்ல, சுற்றி ஒரு பார்வை பார்த்துருது சகியே அப்படின்றாங்க. இப்போ பக்குவம் அப்படின்னு ஒரு வார்த்தை ரொம்ப அழகாக தான் சொல்லி வச்சுக்கிறாங்க. பக்குவப்பட்டவன் அப்படின்றவனும் நல்லா தான் பேசிக்கிறான். நீங்களும் என்ன பண்ணுறீங்க பக்குவப்பட்டவருன்னு? இந்த உலகத்தில் பக்குவப்பட்ட ஒரு மனிதன் நீங்கள் பார்க்கவே முடியாது. ஏன் தெரியுமா? நீங்கள் பக்குவப்பட்டால் தான் அது தெரியும். நீங்கள் எப்படியெல்லாம் பக்குவப்பட்டுக்கிறீங்களோ அப்போ தான் அது என்ன ஆகும். இப்போது பஸ்ஸில் போகிறாங்க, செம்ம இடி வாங்கின்னு வரான், இல்லை இடிச்சுன்னுக்கிறான்னு ஒருத்தன்னு வச்சுங்க. அவன் தங்கச்சிட்டு போனால் எப்படி இருப்பான்னு நினைக்கிறேன். நம்ம இடிப்போமே, அவன் இடிப்பானுங்களே. ஏன்? தன்னை போல பிறரை என்னும் தன்மை வேண்டுமே, அந்த தன்மை வர உள்ளத்திலே உண்மை வேண்டுமே. நான் திருடனா அவனு என்ன பார்ப்பேன்? திருடனா தான் பார்ப்பேன். நான் முள்ள மாதிரி என்ன பண்ணுவேன்? இப்போ பிரச்சனை என்கிட்டயா அவங்ககிட்டயா? ஆனால் என்ன சொல்லுவேன் நான்? எப்படி என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சுது? போலீஸ்க்கெல்லாம் ட்ரைனிங் தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எப்படிலாம் திருடுவாங்க, எப்படியெல்லாம் ஓடணும், எப்படியெல்லாம் அடிக்கணும். ஏன் அடிக்கிறதுக்கு ஓடுறதுக்கெல்லாம் கற்று வந்தாங்க? உன்னை விட திருட வேகமாக ஓடுவான். பேசாத 4 போலீஸை கூட்டின்னு போய் திருடன் ஆக்கிட்டேன்னு வச்சுக்கோ, அவன் போலீஸாக இருந்தான்னா சரியாக தான் இருப்பான். ஏன் முதல்ல எகிரி சாதாரணமாக குடிப்பான், நான் என்ன வந்து ஓடுவான். நம்ம அதுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அவங்க குத்து அடிக்கிறது பிடிக்கிறதுலாம் ஏன் கற்றுக்கினார் அவர்? பார்த்துறீங்களா? ஒவ்வொரு போலீஸ்காரனும் மூஞ்சி பாருங்கள், திருட மாதிரியே இருப்பான். ஆமாம், அவங்கள பார்ப்பான் சந்தேகமாகவே, இவன் திருடனா இருப்பானான்னு பார்ப்பான். போலீஸ் ஆனால் ஒரே பிரச்சனை, யாரை பார்த்தாலும் திருடனா இருப்பானா அப்படி தான் பார்ப்பான். நல்லவனாக இருப்பானே பார்க்கவே மாட்டான். இவன் நல்லவனே சொல்லுவான். அதனால தான் யாரை பார்த்தா டேய் ஒரு பயம் வர இருக்கும். ஃபுல் யூனிஃபார்மில் தான் இருப்பானே, ரைட்டில் டியூட்டி போட்டால் எப்படி போவான் போலீஸ்காரன் நினைக்கிறீங்க? அவன் பக்கம் என்ன, ஊரை ஃபுல்லாக திருடனுங்கிறானுங்க, நம்ம உஷாராகணும். கரெக்ட் தானே? ஊரெல்லாம் ரவுடிங்கிறாங்க, எப்படி இருக்குண்ணா அங்கே நம்ம அவங்கள எப்படி தான் ஆக்கிக்கிறோம், போலீஸ்காரங்களை எப்படி ஆக்கிக்கிறான்? அவர் நம்ம மனுஷன் தான். அவர் என்ன ஆக்கிக்கிறோம்? நம்மளிருந்து அந்நியப்பத்திருந்து யார்? நம்ம தான். அவருக்கு என்ன பக்குவப்படுத்தி வச்சுக்கிறோம் அவரை? அந்த மாதிரி மனிதர்களையே பக்குவப்படுத்தி வச்சுட்டான். நீ எல்லாம் ஜாதியில் மட்டமானவன், செருப்போட கூடாது ஒத்துக்குனாயா? பக்குவப்பட்டானா இல்லையா? ஒரு பூனையை பக்குவப்படுத்த முடியாது. அதுக்கு இன்னும் ட்ரைனிங் கொடு, துணியை தூக்கிட்டுனாச்சும் பேண்ட் மூட்டி வச்சுட்டு வரமே தவிர, போடா நீயும் சோறு போடுறதுக்காக ஒரு பேச்செல்லாம் கேட்டு பெட அப்படின்னு பூனை சொல்லும். தாய்லாந்தில் புலி சொல்லிச்சு, அவன் அமுச்சு விட்டான் நைஸா. என்ன நம்ம வானம் போயிடும். எனக்கு கூட பட்டா வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மாதிரி புலி பக்குவமாக தான் இருக்குது. ஆனால் மனுஷன் எப்படி பக்குவமாயிட்டான்? இப்போ ஜாதியில் மட்டன்டா நீனோடனே நாமெல்லாம் ஜாதியில் மட்டம் வாங்கணும், நம்மள வர கூப்பிட்றான். கூப்பிட்டு இவனுங்கெல்லாம் மட்டமானவங்களாம் ஒரு கூட்டமாகி, நம்மளாம் ஒரு மட்டமானவங்க, அவங்களாம் 5 இன்ச் ஆளுங்க, இவங்க நம்மளாம் 4 இன்ச் ஆளுங்க, இவங்களாம் 3 இன்ச் ஆளுங்க, நம்மளாம் பாரு எப்படி பெயிண்ட் வச்சுக்கிறோம், நம்மளாம் இந்த சாதியை சார்ந்தவங்க. வர்ணம் வர இருக்குது. நீ இந்த வர்ணத்தை சேர்ந்தவர், நீ இந்த வர்ணத்தை சேர்ந்தவர், இந்த வர்ணத்தை சேர்ந்தவரும் இந்த வர்ணத்தை சேர்ந்தவரும் சமமாக உட்காரக்கூடாது. ஏன்னா பெயிண்ட் வச்சுனாங்கிறாங்க இங்கே வர்ணம் எங்கனாக்குதா சொன்னால் ஒத்திப்பானுங்க. வர்ணம் இல்லைன்னாக்கா, வர்ணம் இல்லைன்னா கட்சி இல்லாமல் ஆகிடும், தலைவர் இல்லாமல் ஆகிடுவான். பிரச்சனை தலைவர்களுக்கு. இப்போ நமக்கு பிரச்சனைன்னு வச்சுக்கிறோம். இந்த புலிக்கு போய் இந்த பசங்களாம் என் மேலே வந்து படுங்களான உடனே பக்குவப்பட்டவங்களாம் ராஜாவை காப்பாற்றி மேலே போய் பார்த்தா மாதிரியே. நான் ஒரு கட்டத்துக்கு மேலே பணத்தை வச்சு என்ன பண்ண முடியுன்ற போட்டுற சொல்ல நான் எடுத்துக்க மாட்டேன். எங்கன்னா கீழே போட்டு நான் எடுத்துக்கிறேன். ஒன்று என்ன பணம் வேணும், பணம் இல்லைங்க பணத்துன்னு சொல்கிறேன். ஒன்றை சொல்லு, லாக்கர் இங்கே வச்சுக்கிறேன், அங்கே வச்சுக்கிறேன், சும்மா சொல்லேன் இவ்வளோ பணம் இங்கே வச்சுக்கிறேன்னு சொல்லி நான் வந்து எடுத்துக்க மாட்டேன்னா என்ன? நீ ஆனால் இந்த உலகத்தில் எந்த மூலைன்னா வச்சிரு ஒரு 4 கோடியை. இன்னும் டிக்கெட்டு கொஞ்சம் 5 லட்சம் 10 லட்சம் இருப்போதாங்க கட்டி போட்டு 5 கோடியை தான் தர மாட்டேன்னா என்ன? விசா போய் காலில் ஊதுனாச்சும் வாங்கிட்டு வந்து நாட்டில் சாமி கொடுங்க போயிட்டு உடனே வந்துடுறேன். இல்லைன்னா அங்கே இருக்கிற ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லினாச்சு, என்ன ஃப்ரெண்டு பிடிச்சி ஃபேஸ்புக்கில் போய் தேடிட்டே இது மாதிரி டெக்ஸாஸில் இது மாதிரி காசு வச்சுக்கிறாங்க. நான் இருந்தாலே ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன பண்ண முடியும்னு நினச்சின்னு போய் கலிஃபோர்னியாவில் வச்சுட்டுக்கிறான். எனக்கு அனுப்புங்களா என்ன பண்ணல நான் கார்கோவில் போட்டு பாதி எடுத்துன்னு பாதி அனுப்புறான்னு கூட சொல்லிட்டு போகலாம். என்ன பண்ண முடியும்னு நம்மளை பார்க்குறான் மேடையில் ஏறுவது. இது வரை போய் கேட்டு ஆச்சரியமாக பார்த்துட்டு வரான் மனுஷனுங்க. எந்த அளவுக்கு பக்குவப்பட்டுக்கிறோம் நம்ம? கூட்டம் கூட்டுறதுக்கும் ஒருத்தருக்கு கும்மி அடிக்கிறதுக்கும் சொல்கிறதுக்கும் பக்குவப்பட்டுக்கிறான் மனுஷன். ஜாதியை ஒத்துக்கிறதுக்கும் ஜாதியை உண்மையான நம்புறதுக்கும் பக்குவப்பட்டுக்கிறான் மனிதன்.
மதத்தை ஒத்துக்கிறதுக்கும் மத திமிரில் வாழ்கிறதுக்கும் பக்குவப்பட்டுக்கிறான் மனிதன். எதுக்கு மட்டும் பக்குவப்படல? மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கே தெரியவில்லை. ஓ, கொல்லும் பாம்பின் கொடும் விஷத்தை சொல்லில் கொடுக்க தெரிந்து கொண்டான். குள்ளநரி போல் தந்திரத்தால் குடியை கெடுக்க அறிந்து கொண்டான். கள்ள பணத்தால் மற்றவரை விலைக்கு வாங்க அறிந்து கொண்டான். மனிதனாக வாழ மட்டும். ரொம்ப கேவலமாக இருக்கும். நான் ஒரு மனிதன், எனக்கு ஏதோ ஒன்று புரியுது, நான் சொல்கிறேன். நான் என்னத்துக்காக அதை புரிஞ்சுன்னு சொல்கிறேன்னு பார்க்கல. இவன் யாரும் எதுக்காக சொல்கிறான், இவன் ஏன் அதை சொல்லணுன்றாயா? சரி யோகி, யோகியில் சரி யோகி பார்த்துக்கிறீங்களா? அது நான் தான். எனக்கு பெருமை. ஐ ஆம் த முட்டாள். இந்த உலகத்திலேயே ரொம்ப ஃபூலிஷ் யாருன்னா நான் தான். எவனா பக்குவப்படுமானான்னு நினைக்கிறேனே, அப்போ நான் எப்பேற்பட்டவனா இருப்பேன்? யாருன்னா பக்குவப்பட்டுருவானா நினைக்கிறவன் பக்குவப்பட்டவனா இல்லையா? ஏன் இந்த உலகம் பக்குவப்படும் படாது? அது யார் பிரச்சனை? இது உலகத்தோட பிரச்சனை. நான் புரிந்து பக்குவப்படுறது தான் எனக்கு வாழ்க்கையே கொடுத்துருக்குது இந்த இயற்கை அல்லது கடவுள். நீ பிறந்ததே பக்குவப்படதான். நீ பிறந்ததே எதுக்கு தான்? பக்குவப்படுதான். உனக்கு பிரச்சனைகள்லாம் எதுக்குடானா பக்குவப்படுதான். உன் மனைவி உன்னை வெறுப்பேற்றுறான், உன் கணவன் உன்னை வெறுப்பேற்றுறான், உன் பிள்ளை உன்னை வெறுப்பேற்றுது, உன் நண்பர்கள் உன்னை வெறுப்பேற்றுறாங்க, உன் தொழிற்சாலை உன்னை சுற்றி இருக்கிற சமூகம்லாம் உன்னை வெறுப்பேற்றுதுறான்னா எதுக்குடான்னா உன்னை பக்குவப்படுத்துறதுக்கு. என்ன பண்ணுறாங்க? இல்லைன்னா அவ அதோ கதி தான் உன் கதி. அதோ கதி தான். ஆமாம், எப்போ பார்த்தாலும் கோழை கும்பிடு போட்டுன்னு அப்படியே வாழ்ந்துட்டு போயிட வேண்டியது தான். பார், இந்த சிங்கத்தை கண்டுபிடி. இந்த சிங்கத்தை கண்டுபிடிச்சா உடனே பயிற்சி எடுத்துக்கோ, நீ பக்குவப்பட்டுருவ. உனக்குள்ளே ஒரு உண்மை இருக்குது, நீ ஒரு விசேஷம். உனக்குள்ளே தூண்டப்பட வேண்டிய விளக்கு ஒன்று இருக்குது, குண்டலினின்னு ஒன்று இருக்குது. அது எழும்பும், அது வெளிச்ச உடம்பாக இருக்குது, அது உனக்கு உணர்வுகளை உண்டாக்குது, உன்னை மதிப்பு மிகுந்து தான் மாற்றுது. நீ பக்குவப்பட முடியும். உடம்பு ஆல்ரெடி பக்குவப்பட்டுன்னு தானே சொன்னீங்க. மனம் பக்குவப்பட்டால் இந்த உடம்பே வேறவா மாறுது. மனம் பக்குவப்பட்ட உடம்பு, மனம் பக்குவப்படாத உடம்பு. உடம்பு உனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குது பக்குவப்படுறதுக்கு. ஆனால் நீ உடம்பை வச்சுன்னு என்ன செய்கிறேன்னா, திருட்டு ஜானகிராமன் புக்கை வச்சு விட்டு ட்ரெயினில் போகும்போது பொம்பளை பார்க்கத்தே வேலையை வச்சுக்கிறேன். மனம் எதுக்கு கொடுக்கப்பட்டுக்குது? இந்த உடம்புல மனம் ஏன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உடம்பு செய்ய வேண்டிய வேலையெல்லாம் உடம்பு செய்யும். அது உணர்ச்சி வசப்படும், ஆணாவோ அல்லது பெண்ணாவோ மிளிரும், போவோம் வரும். உடம்பு ஆச்சா மனசு ஆச்சா? உடம்பு தானே ஆகணும். உடம்பு உனக்கு ஒத்துழைக்காத அளவுக்கு ஆனது எது? ஏன் உடம்பை நீ மதிக்கலை? உடம்போட ஏன் உனக்கு உடன்பட தெரியல? மனதோடு நீ உடம்பை உடன்பட செய்யலையே தவிர உடம்போட உன் மனதை உடன்பட செய்ய முடியல. அதுதான் உன் பிரச்சனையே. உன் பிரச்சனை எங்கே அப்படின்னு கேட்டியான்னா, மனசுக்கு ஏற்றபடி உடம்பை மாற்ற பார்க்குற. என்ன செய்கிற? மனசுக்கு நீ ஏதோ செக்ஸ் புக்கை பார்த்துட்டு உடனே நீ உனக்கு செக்ஸ் உணர்வு வரணும்னு தேடி அதுக்குன்னு ஒரு ஆளை தேடி போய் கேவலமாக ஆகிற. மனசுக்கு உடம்பு என்ன பண்ணுற? ஆட்டிப்படுகிற. ஜாதி வெறி புக்குங்களை படிச்சிடுற, மத ஒழுக்க புத்தகங்களை படிச்சிடுற, மத ஒழுக்கப்படி உன் உடம்பை மாற்றுற. எதை திருத்துற? மனசுக்கு உடம்பை திருத்துற. உடம்புக்கு மனசை திருத்தவே இல்லை. ஒரு காலம் கூட நீ செய்யவே இல்லை. தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்க மாட்டேன்ற, பிரம்மமுகூத்திரம் நீடுறான். பிரம்மமுத்திரம் தானே, பிரம்மமுத்திரம் அப்படின்றான். வேறு வேறு மதங்களில் வேறு வேறு பேர் இருக்குது. நம்ம மதத்தில் தான் அதெல்லாம் சொல்லிக்க முடியும். வேறு ஒன்றா சொன்னாக்கா ஓடியாந்துருவானுங்க. ஆமாம், டைம் டேபிள் போட்டு அடிப்பானுங்க. சல்யூட்டு என்ன அடிப்பாங்கன்னு நினச்சிக்க போகிறீங்க? டைம் டேபிள் போட்டு சல்யூட் அடிப்பான். அது வர கடிகாரம்லாம் வச்சுக்கின்னு டைம் டேபிள்லாம் போட்டு அவன் அத்தனை மணிக்கு இத்தினு இந்த ஒருவனுக்கு ஒரு பேர் வருகுது. இந்த 6 கால பூஜை 8 கால பூஜைன்னு சொன்னால் நம்ம செருப்பாடி நாயன்னு சொல்லிட்டு போயிடலாம். அவன் கம்முன்னு இருப்பான், நம்மள இல்லைன்னுவான். இப்போது அருணாச்சலத்தை என்னடா 3 வேளை பூஜை பண்ணேன், 6 காலம் பூஜை பண்ணேன், ஏன்டா இது மாதிரிலாம் பண்ணிக்கிறேன்னா இல்லமே போட்டு பண்ணலைங்கன்றுவான். என்னங்க பண்ணுறது பழப்புன்னுவான். அந்த டைமுக்கு பண்ணதாங்க ஆளுங்களும் வருவாங்கன்னு சொல்லுவான். ஏன்டா வெள்ளிக்கிழமை தான் பூஜை பண்ணணுமா, சனிக்கிழமை ஏன்டா பண்ண? ஐயா நீங்கள் சொல்கிறீங்க, நான் டெய்லியுமே பூஜை பண்ணுறேன், ஆனால் கோயிலுக்கு போய் வெள்ளிக்கிழமை தான் பண்ண முடியும். அப்போ தான் ஆள் வருவாங்க, தட்டு நிறையன்னு சொல்லுவான். பிரச்சனை இல்லை, சாதாரணமாக பேசிட்டு போயிடலாம். வேற அவங்க என்ன சொன்னால் அடிப்பானுங்க. ஆமாம், அடிக்கலாம் கூட ஆள் வச்சு அடிப்பானுங்க. ஆமாம், கவர்மெண்ட்டில் ஆள் வச்சுக்கிறானுங்க ஒன்றுங்க. கவர்மெண்ட் ரவுடிக்கிறான்ல அவன் வருவான். என்னம்மா இந்த மாதிரி சொன்னியாமே அப்படின்னு ஒரு பேப்பர் எழுதி வந்து குத்து வந்துருன்னுவான். ஆமாம், கவர்மெண்ட் ரவுடி வச்சு நிற்பான். ஆமாம், கவர்மெண்ட்டில் ரவுடிங்க தாங்கிறாங்க, வேறு யார் இருக்கிறாங்க? பேர் போலீஸு, அவர் கவர்மெண்ட் ரவுடி, உத்தரவு வாங்கப்பட்ட ரவுடி. அவர் அப்படி பக்குவப்பட்டார். அவர் சுயசிந்தனையே இருக்காது அவருக்கு. அவர் என்ன பண்ணவே மாட்டார்.
அவர் ஒரு வாரம் மதத்தில் வர இருப்பாரா? அவருக்கு ஒரு பேர் வர இருக்குமா? அவர் மதப்பற்றாளர் இருக்கா? சிவனையாவும் அப்படி சொல்கிற? ஆக்சுவலாக சிவபக்தன் எப்படி இருப்பாங்கன்னு எனக்கு வீடியோ காமிச்சாயா? காசியில் கோமனை கட்டி சுற்றிங்கிறான்னு. இப்படி தான் சிவபக்தர் இருப்பாங்க. நீ சிவபக்தனான்னு என்ன கேட்குறான்? உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? நமக்கு புரிய வைப்பேன். அவன் பக்குவப்பட்டுக்கிறான். ஆமாம், நம்ம எப்படி நான் வர உனக்கு போலீஸ்காரங்கிட்ட சொல்கிறான், பத்தியா இவர் எல்லாருக்கும் சத்சங்கம் நடத்துவார்ல, இவருக்கு நான் நடத்தினேன்றான். என்ன செய்யுது? வேறு வழி. பக்குவப்பட்டுக்கிறாங்க. மனிதன் எப்படி பக்குவப்படுறான்? கற்றுக்கிறது பேர் பக்குவமா? ஏன்னா உனக்கு கற்றுக்கணும், அதை நடைமுறை பார்த்துன்னா பக்குவமா? அதை நாய் கூட செய்யுது, பெல் வச்சா கொலிக்குது, அப்படி தானே? எஜமானம் வந்தால் வாழாட்டுன்னு யாருன்னா சொல்லி கொடுத்தாங்களா? என்ன பக்குவப்பட்டுச்சு. ஆனால் அந்த எஜமான் பாய்சன் குத்த கூட சாப்பிட்றோம், அதுக்குன்னா தெரியாதே. ஆனால் மனுஷனுக்கு தெரியுங்க. ஒரு சன்னியை கூட எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியும் மனுஷனுக்கு. பாசமாக கொடுக்குறாங்களா? என்ன பேச்சை பக்குவப்பட்டவன் கேட்டான்னு வச்சுங்க, இந்த உலகத்தில் ஒரு ஆள் நான் கண்டுபிடிச்சேன்னு சந்தோஷப்படுவான். பக்குவப்படாதவன் கேட்டான்னா அவன் நினைக்கிறேன், ஐயோ கொதிக்குது, அது கொதிக்குது, குக்கரில் கொதிக்குது, அதுவும் கொத்தமல்லி பத்தலன்னு குத்துறாண்டி கும்மாங்குத்து. குத்து எப்படி குத்துவான்னு கேட்டீங்கன்னாக்கா பேச்சே சரி கிடையாது. இதை போய் கேட்டுக்கிறீங்க, ஒத்தான்றான் ஒம்மான்றான், இதை போய் கேட்டுக்கிறீங்க, உனக்கு அறிவுக்குதா, நீ எல்லாம் நல்ல வந்தானா? இவன் பேச்சை வீட்டில் நடு வீட்டில் வந்து போட்டிங்களே, பிள்ளைங்க என்ன ஆகும்னு கேட்பான். பிள்ளைங்க அங்கே போயிட்டு வந்து ஃபக்கியோ பாஸ்டர்ன்ட்டு போயின்னு இருக்கும். பிள்ளைங்க என்ன தான் கற்றுன்னு வருதுங்கன்னா SEX தான் கற்று வச்சுன்னுக்குதுங்க. பக்குவப்படுதுங்க. அந்த குழந்தைங்க நல்லா தான் பக்குவப்படுதுங்க. டீச்சர் வீடியோ எடுத்து போடுதுங்க, ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்க, அதுக்கு பக்குவம் நல்லா தான் படுது. இவன் தான் நம்ம வீடியோ பார்த்தா பக்குவப்படாதுன்னு நினச்சிங்கிறான். அப்போது என்ன புரியல மனிதனுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதனா ஒன்று புரிஞ்சு தான் நினச்சிட்டான்னாக்கா வேற ஒன்று தெரிஞ்சுக்கணும்னு கூட என்ன பண்ண மாட்டான், முற்படவே. என்னடா குண்டில் நீர் தாமே ஒருத்தவரை பயமுத்துறானு வர ஒருத்தனும். குண்டில் நீர்னா அது 12 வருஷம் அப்படியே இருந்தேன்னு வச்சுக்க, தண்ணில் போட்டோட எழுந்து வந்துடுவான்ட்டான். ஒருத்தர் சொல்லிட்டான் குண்டில் நீ வந்துச்சுன்னா பேசவே மாட்டான். ஏன்னாக்கா வாய் ஊசி வச்சு தேய்ச்சிடுவாங்க. ஒரு குண்டில் நீர் தான் குழுக்கில் இருக்க மாட்டாங்க, குண்டில் நீர் தான் சாமியாராக போயிடுவாங்க. இதெல்லாம் கேட்டான் நான் ஒருத்தன். குண்டில் நீ எனக்கு எழுமிச்சுட்டு, இதுக்கு எழுமிச்சுன்றதுக்காக செருப்பு கட்டி விட்டு திருவண்ணாமலைக்கு போகலாம். குண்டில் நீ எழுமிச்சு எனக்கு பயமாகுது, குண்டில் நீ எழுமிச்சு எனக்கு கோவம் வருது, குண்டில் நீ வந்துச்சு நான் அப்படி தாறுமாறாகிறேன். குண்டில் நீ எழும்பு வந்து என்ன பார், குண்டில் நீ எனக்கு உனக்கு எழுப்புன எனக்கு இருக்காது. பெருசாக பாம்பெல்லாம் வச்சு சிம்பாலிசமாக கேட்டுனுக்கிறேன். குண்டில் நீ எழுப்பிட்டாக்கா எப்படி என்ன ஆகும்? அன்பும் கருணையும் பெருகுமே. ஏன் வரல உனக்கு? அப்போ நீ வந்து பக்குவப்படாமன்னா அவரை அந்த பக்குவம் அபக்குவம் இல்லை. சிவாகமத்தில் அழகாக சொல்கிறார், பக்குவப்படாதவனுக்கு என்ன பண்ண முடியாது நீ ஒன்றை. சரி உனக்கு கற்றுக்குத்தா பக்குவப்படுவான்னு பார்த்தா கற்றுக்குத்தா தான் பக்குவம் இல்லாமல் ஆயிடுறானுங்க. ஏன்? அவனுக்கு ஈஸியாக கெச்சவொன்னே அதோட வேல்யூ தெரியல. நான் பண்ண பணம் ஏற்றினே போகிறேன், நந்து தாங்குது, நான் தான் வசதியாக அவன் என்ன ஆகிறான், அங்கேயே தாங்கிறான். ஐயா நான் வந்து அப்போவே வந்தேங்க, ஃபஸ்ட்டு ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே வந்துக்கிறேன் நான். நீங்கள் என்னை வந்துட்டுக்கிறீங்கன்றான். என்ன அவனை நான் நாம வச்சுன்னு இல்லையா, எனக்கு வேலையே இருக்கே. வந்துட்டீங்க பரவாயில்ல, அந்த 4வது பயிற்சியை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன். அதுனா 4வது பயிற்சி? நான் இன்னும் சில பேருக்கலாம் அந்த 8வது பயிற்சின்னா அதாவது சப்ஸ்கிரைபரை பார்த்துட்டு சப்ஸ்கிரைபர் ஆகிற கூட்டம் ஒண்ணுக்குது. 1,37,000 பேர் இருக்கிறாங்கன்னா இன்னும் இல்லாமல் இருப்பாங்க. அப்படின்னா நம்மளும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வைப்போம் அப்படி சொல்கிறவங்களுங்கிறாங்க. 1,37,000 முட்டாள் இருந்தால் நமக்கு நான் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றவனுங்கிறான். அம்மா அது தில்லு, அது பக்குவம். இப்படி ஒருத்தன் அப்படி ஒருத்தன். நான் ரெண்டுமே இல்லை. எனக்கு இந்த மனிதன் எனக்கு உதவுறான், நல்லா பேசுகிறான், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வைப்போம் பண்ணுறோன்னு தப்பு இல்லை. நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு வரோம், அப்டேட் பண்ணால் அடுத்த வீடியோ வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சிச்சி இந்த மனுஷனை போய் புறங்கணிக்கிறான்னா இந்த உலகம் சரி கிடையாது. நாமனாச்சும் அவனுக்கு என்ன பண்ணலாம், ஆதரவு கொடுக்கலானும் செய்யலாம். எதுவுமே நம்பருக்காக நம்மளும் கூட நம்பர் பண்ணி வைக்கலான்னு கூட, அது உங்கள் இஷ்டம். பட் பக்குவப்படுதல் என்றது எங்கே நடக்குது? சம்பவம் நடக்குதுனாலையா, செயல்படுகிறதுனாலையானா இல்லை. நோக்கம் என்னவா இருக்குது? உங்கள் நோக்கம் என்ன? நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க? என்னத்துக்கு நீங்கள் பிறந்தீங்க? உங்கள் உடல் இன்பத்தை தூக்கிறதுக்கு மட்டும் வந்தீங்களா? வெறும் செக்ஸ் பண்ணிட்டு வந்தீங்களா? பால் உணர்வு இப்போ இனக்கவர்ச்சிக்கு மட்டும்தான் நீங்கள் வந்தீங்களா? இல்லை ஜாதி பற்றுகளை மட்டும் வச்சுக்கின்னு அதுங்களுக்காக வாழ்ந்துட்டு வந்தீங்களா? நீங்களாம் புரட்சியாளர்களா? நீங்கள்
ஜாதியை ஒழிக்க வந்தீங்களா? ஜாதி ஒழிஞ்சுன்னா ஜாதி இல்லையே, அதை ஏன் ஒழிப்பீங்க? இல்லாத ஒன்றை ஏன் ஒழிக்கிறீங்க? ஒழிக்க வந்தீங்களா? ஜாதி ஒழிக்க வந்தீங்களா என்ன? ஜாதி இல்லையே, ஏன் ஒழிக்க வந்தீங்க? எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்கு வழிகாட்டுறது தான் அரசியல் அமைப்பே செஞ்சு வச்சுக்கிறாங்க. எல்லாருமே நல்லா இருக்கிறதுக்காக தான் என்ன பண்ணி வச்சுக்குது? அரசியல் அமைப்பே செஞ்சு. அந்த கொள்கை நடத்துகிறவங்களாம் நல்லா இருக்கிறானா? ஒரு பிஎஸ்என்எல்னு ஒரு நிறுவனம், ஆமாம், கனெக்டிங் இந்தியா. இப்போ ஜியோவில் இருக்கிறீங்களா, பிஎஸ்என்எல் இருக்கிறீங்களா? ஏன் ஜியோவுக்கு போனீங்க? நாய் ஆகிட்டீங்க. ஜியோன்னா எது வரும்? அப்போல்லாம் சோறு போட்டு ஜியோன்னு கூப்பிடுவாங்க. தெரியாதா உங்களுக்கு? அப்படி தானே கூப்பிடுவீங்க? ஜியோன்னு தான் கூப்பிடுவாங்க. ஜியோ ஜியோ அப்படின்னுவாங்க. அப்போ கனெக்டிங் இந்தியா என்னாச்சு? ஜியோவாக மாறிச்சு. நம்மளாம் என்ன ஆகிட்டோம்? அப்போது இந்த ஆட்சி அந்த ஆட்சியெல்லாம் இல்லை, எத்தனை மஸ்தானம் வந்தாலும் என்ன ஆக போகிறது இல்லை. இப்போது இந்திய அரசாங்கம் நடத்துகிற ஒரு தொழில்னாக்கா அது நல்லா வளர்ந்ததுன்னா சம்பளம் எல்லாருக்கும் கொடுமாண்ணா. இதில் இன்னொரு பிரச்சனை இருக்குது. ஜியோவில் வேலை செய்கிறவன் சரியாக வேலை செய்கிறான், பிஎஸ்என்எல் வேலை செய்கிறவன் செய்யறதே இல்லை. ஏன்? ஃபோன் பண்ணால் வெய்யே, என்ன எங்கே கனெக்ஷன் கட்டாயிடுச்சா? ஒயர் அறுந்துட்டுருக்கோம், வரேன். ஜியோ சொன்னோம், அப்படியா சார், எந்த இடம் அப்படின்னு, எனக்கு வந்து ஸ்டார் போடுங்க சார். இன்னும் இம்மிடியேட்டாக என்ன பண்ணுறான்? ஏன் இந்த அவல நிலை? மனுஷன் மாறலையா? அரசியல் கட்சி மாறலையா? இங்கே பிரச்சனை எங்கே? நம்மக்கிட்டே அங்கேயா? அரசாங்கத்துக்கிட்டே நம்மக்கிட்டேயா? நான் அங்கே வேலை செய்கிற அண்ணன் வேறு மாதிரி வேலை செய்கிறேன், இங்கே வேலை செய்கிற ஒன்று மாதிரிக்கிறான். நேஷனலைஸ்டு பேங்க்குக்கு நீங்கள் போனீங்கன்னா யார் நீன்னு கேட்குறான், எதுக்கு வந்தேன்னு கேட்குறான். முன்னாடியே சொல்லிட்டு வரக்கூடாதான்றான், ஃபோன் பண்ணக்கூடாதான்றான். 2 லட்சத்துக்கு மேலே ஒரு நாளைக்கு எடுக்கக்கூடாது தெரியுமா உங்களுக்குன்னு கேட்டான். அதை நீங்கள் சொல்லிட்டு வரணும்னு கேட்டான். சரி சொல்லிட்டு வரலான்னு ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேன்றான். அது இப்போ வேறு அதாவது மல்டிநேஷ்னலோட சேர்ந்து மிங்கிலாகி வர பேங்க்குங்கிறதுல அங்கே போனோன்னே, வாங்க சார் உட்காருங்க, என்ன வேணும், கேஷ் வித்ட்ரால் பண்ணோம், ஃபார்ம் எடுத்து வந்து அவன் கொடுக்குறான், நம்ம உட்காந்து இடத்துல இருக்கிறோம், ஃபில் பண்ணுங்க. அவன் ஒரு ஆலயத்துக்கு போய் அவங்க கொடுத்துட்டு டோக்கனை கொடுக்குறதோ இல்லை, நீங்கள் ஒரு மெசேஜ் போட்டால் கூட போதும் சார், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் வந்துச்சு சர்வீஸ்லாம். ஒரு செக் புக்கு போனோம்னா முதல்ல போய் எழுதி ரெக்விசிஷன் எழுதி கையெழுத்து போட்டு ஃபார்ம் ஃபில்அப் பண்ண வரணும். அதில் கையெழுத்து போட மாற்றிட்டு வந்துட்டேன்னா கிடையாதுன்றுவோம். அதை அப்போ சொல்ல மாட்டான். இன்னொரு வாட்டி போன பேர் நீங்கள் கையெழுத்து போடலன்னுவோம். அதை அன்றைக்கி ஏன் சொல்ல, நான் பார்க்கல, நீ தானே பார்க்கணுன்னுவோம். சரி அப்போ கையெழுத்து போட்டோன்னு கூடுன்ட்டு வச்சுட்டு வச்சோம், இப்போ தானே கொடுத்துன்னு. இன்னொரு நாள் போனால் ரிஜிஸ்டர் எடுப்பான், உங்கள் பேர் இல்லைன்னுவோம். செக் புக் ஒன்றும் ரெடியாகலை, தவம் வந்து செக் வாங்கிட்டு வரணும். நீ பேங்க் அக்கௌண்ட்டுன்னு ஒன்றே தான் போதும், வீட்டுக்கே வந்துடுறாயா. உங்களை யாருன்னா பேங்க் அக்கௌண்ட் ஒன்றா ஆக்சிஸ் பேங்க்குக்கு என்ன பண்ணுங்க, நம்ம ஆளுகிறார் ஒருத்தர் அக்கௌண்ட் ஒன்றாக்கா சரி டக்குன்னு சேர்த்து உங்கள் வீட்டுக்கே வந்து என்ன பண்ணுவாங்க, ஆமாம் ஃபோட்டோ எடுத்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி எல்லாம் கையெழுத்துலாம் போட்டு டாக்குமெண்ட்லாம் வாங்கி ஃபோட்டோ எடுத்து வச்சிங்கன்னா நல்லது சார். நீங்கள் வீட்டுக்கு எஸ்எம்எஸ் வரும், உனக்கு அக்கௌண்ட் நம்பர் இதுன்ட்டு. ஆல்மா அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க சார், வேலை முடிஞ்சிச்சு. பிரான்ச் எங்கே இருக்குதுன்னு கூட தெரியாது உங்களுக்கு. பிரான்ச்சை தேடி போனால் பாஸ்புக்கு பிரிண்ட் போடுறதுக்கு மிஷின் வச்சுருப்பான், வேலையே செய்ய. அரசாங்கம் பக்குவப்பட்டுது. அரசாங்கம் என்ன பண்ணுது? பக்குவப்பட்டுது. சினிமா எடுப்பான், அரசாங்க ஸ்கூல்லலாம் கஞ்சா விற்கிறாங்கன்னுவான், ஆடு மாடு எடுத்து வந்து கட்டுவாங்கன்னுவான், ஸ்கூல் முறை இஞ்சி விழும். ஆனால் பக்கத்தில் கான்வெண்ட்லாம் இருக்கும், அங்கெல்லாம் நல்லா இருக்கும். அதுங்கெல்லாம் நல்லா நமக்கு ஏக்கமாக இருக்கும். இந்த கீஞ்சி பொண்ணு போய் இத்து போன டோசரு இதில் வர சீருடின்னு வர சொல்லி நிற்பானுங்க. ஆமாம், பின்னாடி ஓட்டை போட்டுருக்கோம். ஊசியில் தைச்சா என் பொருளை கேட்குறான், உனக்கு ஊசி நூலாம் தைக்க தெரியுமா அப்படின்ட்டு. உள்ளுக்குள்ளே கஷ்டம். அந்த மாதிரிலாம் அவனுக்கு தெரியாது. டவுசர் கீஞ்சிரும், உட்காந்து ஏந்து. அது என்ன பண்ணுவாங்க, அதில் தைச்சி வச்சுருப்போம். அதுக்கு அந்த காக்கி கலர் நூல் கிடைக்காது, கருப்பு கலர் நூலில் தனியாக கோடு தெரியும் டருக்குன்னு. போஸ்ட் பாக்ஸ்னே எவனா லெட்டர் எழுதி போடுவானுங்க. அதில் இப்படிலாம் கிண்டல் பண்ணிக்கிறாங்க. நீங்கள்லாம் அதெல்லாம் கட்டுறீங்களா இல்லைன்னு தெரில. ஒரு படத்தில் அதை காமிச்சானுங்க, இப்படியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி. ஸோ பக்குவம் எப்படி படுறோம், நம்ம எப்படி பண்ணுறோம். நம்மளை ரொம்ப பக்குவமாக முட்டாள வச்சுக்கிறது தான் கல்வித்துறையே இருக்குது. நல்லா புரிஞ்சு வச்சிடும். தீண்டாமை ஒரு பாவச்செயல், தீண்டாமை ஒரு கொடுஞ்செயல், என்னென்னோ எழுதி வச்சுருப்பான் 3 வரி. படித்தா உனக்கு என்ன வரும்? தீண்டாமைன்னா என்னன்னு ஒரு கேள்வி வருமா இல்லையா? அது நம்ம வீட்டில் போய் கேட்டால் என்ன சொல்லுவாங்க? எது தீண்டாமை? ஏன் ஒன்றும் வச்சுங்கிற பிரிண்ட்டு போட்டு? அதான் இல்லையே, ஏன் வச்சுங்கிற? இல்லாமல் ஆக்கிட்டா இன்னும் ஆகிடும் இங்கே மனுஷனுக்குள்ளே. அப்போ நம்மளை பக்குவமாக வச்சுக்கிறாங்க, பதமாக.
நாங்கள்லாம் இந்து முன்னணி கட்சி அப்படின்னு சொல்லிப்பார். பக்கத்தில் ஒரு தொப்பி போட்டு ஒரு ஆள் நிற்க வச்சுருப்போம். அந்த தொப்பி போட்டவன் நம்மலாம் இந்துக்கள் கிடையாது, நம்ம மதங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்குது தான், இந்துக்கள்னால் நீங்கள் எதிரியாக பார்க்கக்கூடாதுன்னு தொப்பி போட்டோம். அவனுக்கு அதுக்கான வருமானம் காசு கொடுத்து வச்சுருப்பாங்க. அவர் அதை போட்டு என்ன சொல்லுவார்? எதுக்கு வச்சுக்கிறாரு? அவரை பக்குவமாக வச்சுக்கிறாரு. புரியுதா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்மளாம் இந்துக்கள், அவங்களாம் மனுஷன் தானே. நாம் எல்லாரும் மனிதர்கள்னு சொல்லவே மாட்டான். ஏன்? பக்குவப்பட்டா யாதும் ஊரே யாவரும் புரியும். அந்த பக்குவப்பட்ட மதம் இருக்குது இல்லை, மொழி இருக்குது இல்லை, அது என்ன தான் சொல்லலாம்? யாதும் ஊரே. ஒரு மனிதன் பக்குவப்பட்டா என்ன தோணும் அப்படின்னு கேட்டால், எல்லாம் என் சொந்தக்காரன் தான், உனக்கு ஒரு காற்று எனக்கு ஒரு காத்தா, நீ தான் முட்டாள்தனமாக பீஸ் என்ன பண்ணுது, மோந்து தான் பார்ப்பன்றது உனக்கு வேலையை வச்சுக்கிற. ஆனால் என்ன தான் காற்று ஒன்று தான் தம்பி. நீங்கள் கொஞ்சம் பார்த்து அங்கே தான் மோந்து முடிவு பண்ணுவீங்கன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால் டைம் டேபிள் போட்டு மோந்துங்க, அது உங்கள் பிரச்சனைன்னு சொன்னாக்கா கோவம் வந்துடும். நம்ம மறைமுகமாக சொல்கிறதுனால கொஞ்சம் யோசிப்பாங்க. நம்ம பக்காவாக நேராகவே சொல்கிற தயாராக ஆள் தான், தாங்கிறதுக்கு தகுதி இல்லை இப்போ மனுஷங்கிட்ட. நான் பக்குவப்பட்டேன். ஆமாம், இப்போ எங்கள் அம்மா விட்டாங்களே அதிர்ஷ்டம் சுட முடியாதுன்ட்டு, அதே மாதிரி ஏன் சொன்ன தெரியுதா? எங்கள் அம்மா அதிர்ஷ்டம் சுடுது இல்லை என்ன, நமக்கு வானம் எதுக்கு, நம்ம அதிர்ஷ்டம் கல் மாதிரி தான் இருக்கும், எடுத்து போட்டால் வச்சிரும். எதுக்கு அதிர்ஷ்டம் சுட்டு தரேன்னு கேக் வாங்கி கொடுத்துடலாம். என்ன? ஆமாம், நமக்கு இது மேட்ரா? ஏதோ ஸ்வீட்டு கொடுக்கணும், அதிர்ஷ்டம் தான் கொடுப்பேன்னு எனக்கு தான். என்ன பண்ணலாம்? பேக்கரி போய் கேக் வாங்கிட்டு வந்து கொடுத்துடலாம், ஸ்வீட் வாங்கி கொடுத்துடலாம், ஜிலேபி, ஜாங்கிரி, எவ்வளோ ஐட்டம் இருக்குது. என்ன சொல்கிறது, நமக்கு வர ஐட்டம் வேறு கூட இருக்குது. ஆமாம், ஒன்று ரவையை போட்டு சர்க்கரை போட்டால் கேசரி. ஆமாம், ஏன் எப்போ பார்த்தாலும் அதிர்ஷ்டமே இருக்கணும்? கேசரி நல்லா செய்யலாம் தானே. முந்திரி பருப்பு தூக்கலாக போட்டா, முந்திரி பருப்பு மெட்டு கேசரி நல்லா இருக்குதுன்னுவான். மென்னுது எதை எதை சொல்கிறான் நல்லா இருக்குதுன்ட்டு? இவங்களை ஒன்றுமே திருத்த முடியும், பக்குவப்பட்டுறான் அவன். முந்திரி பருப்பு நிறைய போட்டால் கேசரி எப்படி இருக்கும்? நெய்யும் முந்திரி பருப்பும் போட்டிருக்கோம், கேசரி நல்லா இருக்குதுன்னுவான். எது நல்லா இருக்குது சத்தியமாக சொல்லு. தெரியல என்னத்தை சாப்பிட்றோம், என்னத்தை பண்ணோம், என்ன நாக்கில் பட்டுச்சு, எது இதை சுவை கூட்டிச்சு, எதை பாராட்டணும்னு தெரியல. எதை சொல்லுங்கிறான்? கேசரி நல்லா இருக்குது, அவங்க கேசரி நல்லா இல்லை, அவங்க கேசரி நல்லா இல்லை, அவங்களாண்ட நெய்யும் முந்திரி பருப்பு இல்லை, கேசரி நல்லா இல்லைன்றாயா. அப்போ இன்னும் புரியல உனக்கு. ஒரு சாம்பார் நல்லா இருக்குதுன்னா அதில் போட்ட பருப்பு, தக்காளி, வெங்காயம்லாம் நல்லா இருக்குது, அதனால தானே அது சாம்பார் நல்லா இருக்குது. ஒரு ஏழை வீட்டில் சாம்பார் எப்படி இருக்கும்? ஏன் இல்லை? வெங்காயம் இல்லை, தக்காளி இல்லை. 100 கிராம் தக்காளி வாங்கி ஒரு குழம்பு செய்கிறவங்களுக்கும் கிலோ கணக்கில் வாங்கி வச்சுட்டு பிரிட்ஜு செஞ்சு எடுத்து செய்கிறவங்களுக்கு வித்தியாசம் இருக்குதா இல்லையா? ரெண்டும் ஒன்றா என்ன? அப்போ பக்குவன்றது நமக்கு என்ன ஆகலைன்னா புரியல. யான் அந்த மனிதன் அப்படி இருக்கிறான், எப்படி இப்படி இருக்கிறான்ட்டு. நான் சொல்கிறேன், பக்குவப்படுறத இன்னொருத்தரை பார்த்து நீங்கள் பக்குவமான ஆளை தேட முடியாது. ஏன்? அவன் பக்குவப்பட்ட விதம் வேறு மாதிரி. மல்லிதாவும் பூரியும் ஒன்று கிடையாது, ரெண்டுமே கொச்சுது தான். ஒன்று தண்ணியில், ஒன்று எண்ணெயில். தண்ணியில் கொச்ச மல்லிதாவும் எண்ணெயில் கொச்ச அதே மைதாமாவும் ஒன்று பூரியாக மாறிடும், ஒன்று மல்லிதாவா, அது ரெண்டும் ஒன்று. சப்பாத்தி தான், ரொட்டி தான். உன் பக்குவம் இன்னொருத்தருக்கு பக்குவம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா நீ கடந்து வந்த பாதை, நீ உனக்கான அனுபவங்கள், உனக்கு நேர்ந்த விஷயங்கள் எல்லாம் எல்லாருக்கும் ஒன்று போல் நேரல. அதனால் எல்லோரும் ஒரே மாதிரி பக்குவப்படுங்கன்னு சொல்லக்கூடாது. சமூக ஒழுக்கம் எல்லாருக்கும் ஒன்று கிடையாது. எல்லோரும் ஒன்று. ஒருத்தர் 2 இட்லி, ஒருத்தருக்கு 3 இட்லி, ஒருத்தருக்கு இட்லியே பிடிக்காது. ஒருத்தருக்கு உப்புமானா அவ்வளோ வேண்டி தவமாக இருப்பாங்க, உப்புமா அப்படின்ட்டு. சில பேர் உப்புமாவான்னுவாங்க. புரியுதா? ஒருத்தருக்கு உப்புமானா, ஏன்னா அவங்க செஞ்ச உப்புமாவில் பருப்புங்களெல்லாம் பொரிய விட்டு, இந்த மாதிரி சில உப்புமாவே வேறு மாதிரி இருக்கும். உப்புமா இல்லை இது மேட்ரு, உப்புமாவில் போட்ட அந்த ஐட்டங்க தான். இப்போ அந்த ஐட்டங்கள்லாம் நம்மளை என்ன பண்ணுறதுன்னா இதான் உப்புமான்னு நினச்சி வச்சுன்னு இருக்கோம். அவங்க ரவை கஞ்சி கொடுத்துருப்பாங்க உப்புமான்ட்டு, அது அவங்க உப்புமான்னு சொல்லுவாங்க. அது உப்புமா கிடையாது, அது ரவை கஞ்சி. தண்ணியை கொதிக்க வச்சு 2 வெங்காயத்தை போட்டு கடுகு போட்டு ரவையை போட்டு கொதிக்க வச்சு இறக்குமா, அது பேர் என்ன? ரவை கஞ்சி. அதை போய் என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் திக்காக செஞ்சுட்டு உப்புமானுவாங்க. அது உப்புமா இல்லை. இன்னும் சில பேர் உப்புமானுவாங்க, அது கிச்சடியாக இருக்கும். ஆமாம், கேரட்டு பீன்ஸ் எல்லாம் பொடியாக கட் பண்ணி போட்டு உப்புமானே சொல்லிப்பாங்க. ஆனால் அது எப்படி இருக்கான், பிரியாணி பிரிஞ்சை விட டாப் கிளாஸில் கூட இருக்கும். இன்னும் சில பேருக்குலாம் பொடிசாக கட் பண்ணி. சில பேர் நோம்பு கஞ்சி கொடுப்பாங்க. அது நோம்பு கஞ்சி ஏழைங்க குடிய மாதிரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க. அதில் ஊராம்புட்டு கறியெல்லாம் போட்டுருப்பான், பேர் தான் கஞ்சி.
ஐயோ எனர்ஜெட்டிக்கு 2 பேரிச்சம்பழம் வர பிச்சு அதில் போட்டு பால் ஊற்றி வேக வச்சு, ஐயோ ஒட்டகக்கறி, ஓனாங்கறி, ஆடுகறி, ஊரில் கறி எல்லாம் அதில் போட்டு கொறி வச்சு குச்சா எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். மணல் அது பேர் கஞ்சின்னு சொல்லிப்பாங்க. அது புரியுதா? அது நல்ல விசேஷமாலாம் இருக்கும். அப்போ பக்குவன்றது ஆளாளுக்கு மாறும். அப்போ பக்குவப்படுறது நான் எப்படி? நான் என்ன கேட்கணும், யாரை? நான் பக்குவப்பட்டிருக்கிறேன்னா, இறைவா நான் பக்குவமானவனா, உனக்கு பதமாக நான் வாழ்கிறேன்னா, இந்த இயற்கைக்கு ஒத்திசை கொண்டு நான் வாழ்கிறேன்னா, யாரை கேட்கணும்? நான் எனக்கு சரினா அது சரிதான், மற்றவங்களுக்கு தப்பாக இருந்தால் அது யார் பிரச்சனை? என் சரி தான் எனக்கு, உன் சரி எனக்கு சரியாகவே ஆகாது, இன்னொருத்தர் சரி எனக்கு ஒத்து வராது, முடியவே முடியாது, ஒத்துக்கவே முடியாது. உன் மனைவி, கணவன், அண்ணன், தம்பி, கூட்டம், அதெல்லாம் சும்மா பேச்சு. உன் சமூக ஒழுக்கம் அதெல்லாம் உனக்கு கிடையாது. உன் ஒழுக்கத்துக்கும் இந்த சமூக ஒழுக்கத்துக்கும் சம்பந்தம் கிடையவே கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். உன் பிரச்சனை, உன் தலைவலி எங்கடான்னா சமூக ஒழுக்கத்தோடு நீ பொருந்த பார்க்குறல்ல, அதுதான் உன் பிரச்சனையே. உன் மனநோய், உன் நிம்மதியற்ற தன்மை, குற்ற உணர்வு, எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா சமூகத்தோடு உன்னால் பொருந்த முடியாது. அது புரியாமல் பொருந்த பார்க்குற பாரு, அங்கே தான் உங்கள் பிரச்சனையே. இந்த சனியை இப்படி தான் இருக்கணும் விடுற மாட்டேன்ற நீ, அதுதான் உன் பிரச்சனை. அந்த டிராக்டர் ஓட்டுறவர், இந்த வயலில் ஓட்டுறவரை கூட்டின்னு வந்து ரோட்டில் ஓட விட்டா என்ன பண்ணுவார்? ஊரை சுற்றி தான் வருவார். செக்கு மாடு சுற்றி வரலாம், ஊர் போய் சேராது. ஏன்? அது செக்கு மாடு. டெய்லி காலையில் இருந்து பெல் வச்சு சுக்கலாம் பரதம், சுக்கலுக்கு பரதம், எப்போ சுக்கரம் பரதம் வந்தான்னு தெரியல. சுக்கரம் பரதம்னு ஒருத்தன் வெள்ளையாகுதுன்னு, ஒருத்தன் கருப்பாகுதுன்னா சரியான அர்த்தத்தை தெரிஞ்சுக்காம அவன் மனப்படம் பண்ணிட்டு ஒரு அழகாக சுக்கலாம் பரதனம் விஷ்ணம் சசிவரணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தாயே சர்வ விக்னோப. இந்த மாடுலேஷனை சொல்லக்கூடாதுங்க. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சுக்ல 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 சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சுக்லபரதரம் விஷ்ணும் 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 சசிவர்ணம் 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 சதுர்புஜம் சதுர்புஜம் பிரசன்ன. அவன் அது அவனுடைய மாண்டேஷன், உன்னால் என்னவே பண்ண முடியாது. அண்ணா சொல்ல சுக்லாம் பரதம் சொல்கிறான்னா எப்படி சொல்லுவான்? அண்ணன் சொல்ல மாடலேஷன் தான் சொல்ல முடியும். ஏன்? ஒவ்வொருவனுக்குமே மொழி பேசுகிற விதம் இருக்குதுல்ல, ஒரு மாதிரி இருக்கும், ஒரே மாதிரி எல்லாருக்கும் இருக்காது. இது புரியாமல் நிறுவனர்கள் என்ன பண்ணிக்கிறாங்களோ இப்படி கற்றுக்கலான்ட்டுக்கிறாங்க. நான் உஷாராக கேட்டு கேட்டு பார்ப்பேன், ஒருத்தன் கத்துற மாதிரி ஒருத்தன் கத்த மாட்டேன். இப்போ கடவுள் எந்த மாதிரி கற்றுனா புரிஞ்சுப்பாரு, அதை மட்டும் யாரும் கேட்கவே கூடாது. நான் காலையில் மந்திரத்தை எந்த மாடுலேஷனை சொன்னால் கடவுளுக்கு கேட்கும். ஒருத்தர் மைக்கை மாற்றினு மகாவிஷ்ணு ஒருத்தன் சொல்கிறான், நீங்கள் முருகா முருகா முருகான், உண்மையாக முருகான் கூட முருகன் முன்னாடி வந்து நின்றுவான்றான். எப்போனா கூப்பிட்டு நீ தான் காட்டேன், எனக்கு தான் கூப்பிட்டு தெரியல, நீ கூட தெரியல. அப்படி அவனுமே கூட்டத்தில் கேட்கவே இல்லையா, கம்முனு உட்காந்துக்கிறானு. அவங்க பக்குவம் அவ்வளோ பக்குவம். நான் கண்டி போனால் முதல்ல கேட்பேன், ஐயா அந்த முருகர் என்னால் தான் கூட முடியல, எவ்வளோ சொன்னாலும் அந்த தெவடியை பண்ணு காது, நீங்கள் கொஞ்சம் பக்குவமாக கூப்பிட்டு என்ன பண்ணுங்க சொல்ல சொல்ல. அப்படி உருக்கமா சொன்னா முருகன் உனக்கு எல்லாத்தையும் கொடுப்பான்றான். எப்படித்தான் அது உருக்கமா சொல்றது? எனக்காக நீ சொல்ல, நான் 1 கோடி தர முருகன் கிட்ட ஒரு 4 கோடி வாங்கி கூட. மை லோன் மா லோன் லோன் அவங்க கிட்ட இருக்குது, நீ லோன்லாம் முடிஞ்சிருந்தாயா? மலை மேலே ஏறினா மை லோன் மா லோன் அவன், அதனால அவங்க கிட்ட என்ன இருக்குது மாயோன் லோனுக்கெல்லாம் அவங்க கிட்ட இருந்தாலும் உனக்கு லோன் இல்லாத பிரச்சனை ஆகிடுவான்னா லோனு கத்திங்கிற ஓட்ட பள்ளி வச்சுன்னு. அப்போ அவங்க பக்கம் எப்படி இது? ஒருத்தன் பக்குவத்தையும் பார்த்துன்னு வச்சுக்கோ பெஜராயிடுவேன் நீ. ஒருத்தன் ஒரு கேசரி கலர் நைட்டி ஒன்று லாங்காக போட்டுப்பான், ஆமாம் அவன் அவ்வளோ பக்குவமாக இருப்பான். டேய் உன் கதையை மட்டும் பேசுகிறா, உன்னத்தனையா திட்டுறான்னு கேட்குறான் என் கமெண்டில். என்ன வந்து ஏன் திட்டுறான் அவன்? அவன் கதையை பார்த்துட்டு போக வேண்டியதானே, என் கதையை வந்து பார்த்தா. அப்போ அந்த லவடி பால் என்ன வந்து பார்ப்பானா? நான் யாரையுமே பார்க்கக்கூடாது. ஏன்டா அது யூடியூப்ல வந்து பேசுனீங்க? ஏன் மேடையில் ஏறி பேசுனீங்க? பேசலாம் நான் கேட்க போகிறேன்னா, புக்குன்னு பிரிண்ட் பண்ணி என்கிட்ட கொடுக்குறது தானே நான் சொல்லுங்கிற நிறுவன மதங்கள்லாம் இப்படி இதுன்ட்டு. இல்லைன்னா நாங்கள் பேசுவேண்ணா, எனக்கு தெரியலன்னா நான் பேசுவேண்ணா. எனக்கு ஏன் தெரிய வச்சிங்க? என்னையே ஸ்கூல் பாடத்திட்டத்தில் அதெல்லாம் வச்சிங்க? நான் ஏன் அதெல்லாம் படித்தேன்? எனக்கு ஏன் அதெல்லாம் சொன்னீங்க? எனக்கு ஏன் சொல்லி கொடுத்தீங்க? 6 திராவிடர்கள்லாம் ஏன் சொல்லி கொடுத்தீங்க?
சிந்து சமவெளி நாகரிகம் எப்போ அழிஞ்சு போச்சு, இன்னத்துக்கு எனக்கு இப்போ மயிரில் அது ஒருத்த ஏன்டா சொல்லி கொடுத்துக்கிறீங்க எனக்கு? நான் தமிழ்னா திராவிடன் ஏன்டா எனக்கு சொல்லி கொடுங்க? திராவிடன்னு சும்மா திராவிட மாடல் திராவிடம் தமிழ் தானே பேசிக்கிற, திராவிடம் பேசிக்கிற. ஒருத்தன் தலைவரை துண்டு காணும் தலைவரேன்றான், காணாம போயிச்சு தலைவரை, திராவிட நாடு தேடியும் உள்ள தலைவரேன்றான். எங்க திராவிடர்? நான் தமிழ்னா திராவிடனாயா? என்ன கற்று கொடுத்தானுங்க? இப்போ என்னை எப்படி பக்குவமாக்கிட்டானுங்க? தவளம் கொட்டான போட்டு குத்துன்னு குத்தி நீ தவளம் கிடையாது, தேர நீனா கிடையாது, தவளை கிடையாது, தேர தவளம் கொண்டா வச்சு தவளைக்கு தேரைக்கு என்ன வித்தியாசம்? நம்மளும் 4 கால் இருக்கணும், அதுவும் 4 கால் எகிரி தானே வச்சுக்கிறோம். அதனால் நான் என்ன தான் அடி வாங்க முடியாம தேர நிச்சு இவன் நினைச்சு நான் புரிஞ்சிச்சின்றான். ஆனா அதுக்கு கஷ்டம் யாருக்கு தெரியும்? அதுக்கு தான் தெரியும். அது குத்துல தவளை கொண்டா என்ன சொல்லிச்சு? தேரைக்கு தவளைக்கு வித்தியாசம் இருக்குது, பார்த்துக்கிறீங்களா நீங்கள்? அது வேறு மாதிரி இருக்கும். 2 டைப் ஒன்று தான், ஆனால் வேறு. தேரை வேறு மாதிரி இருக்கும், தவளை கொண்டா தேரை வந்து ஒட்டிக்கும், பள்ளி மாதிரி இருக்கும், ஸ்கிப் பண்ணும், நிறைய ஜம்ப் பண்ணும். தவளையும் ஜம்ப் பண்ணும், அவ்வளோ தூரம் பண்ணாது. தவளை பெருசாக ஆகும். இவ்வளோ பெரிய தவளையெல்லாம் பார்க்கலாம் நீங்கள், இவ்வளோ பெரிய தேரையெல்லாம் பார்க்க முடியாது. தேரை பாறைக்குள்ளவும் இருக்கும், தவளை பாறைக்குள்ளே இருக்காது. இருக்கட்டும். ஆனால் நம்ம என்ன ஆகிட்டாங்க இப்போ? எப்படி பக்குவப்பட்டுறீங்க இப்போ நீங்கள்லாம்? குட்டில் செம்ம குட்டு வாங்கி ஒரு தேரை தவளை ஆகி வந்து என்கிட்ட சொல்லும், நான் தவளை ஆகிட்டேங்க. டேய் அப்போ நீ தேரை தான்டா. ஐயோ, எங்கள் நிறுவனர் என்ன சொல்லிடுறாரு தெரியுமா? இன்னும் இருந்தாலும் அதில் நல்லது இருக்குது தெரியுமா உனக்கு? எல்லாம் வாயில துண்டு சூத்துல பேண்டாங்க, அவ்வளோதாங்க. எந்த மகான் கண்ணில் சாப்பிட்டாரு, காதில் சாப்பிட்டாரு, மூக்கில் சாப்பிட்டாரு, வாயில் தானே சாப்பிட்டாரு? நீ யார் அப்போ? அவரும் வாயில் சாப்பிட்டாரு, நீயும் வாயில் சாப்பிட்டேன்னா நீ யார் தான்? நீயும் மகான் தானே? ஒத்துக்கவே மாட்டேன். உங்களுக்கு புக்கை குத்து பரீட்சை எழுதி மகாத்மாவை பற்றி எழுதுன்னா என்ன சொல்லுவேன்? நீ சொல்லணும்ல, 17/5/1968 பத்மாவதி கங்காதரனுக்கு பிறந்தாரு, புத்தகரன்ற ஒரு கிராமத்தில் பிறந்தான்னு எழுதி வைங்க. உன்னை பாஸ் பண்ணுவான்? ஃபெயில் ஆகுனா போய் கேஸை போட. மகானை பற்றி சொன்னால் உனக்கு புரியல, அந்த டீச்சர் என்ன பண்ணல இந்த மகானை? இப்போ அவங்க படிக்கலையா, நான் படிக்கலையா? இப்போ என்ன சொல்கிறாங்க, என்ன படிக்கலன்றாங்களே. எப்படி பக்குவப்படுறாங்க டீச்சரு? புரியுதா? டீச்சர் சரியாக பக்குவப்பட்டாங்களா? மாணவன் பக்குவப்பட்டானா டீச்சர் பக்குவப்பட்டாங்களா? எந்த மாணவனானா பக்குவப்பட வச்சாங்களா? கூப்பிட்டு வச்சு, டெய் நீ ஒரு விசேஷமானவன், இந்த பூமியில் பொந்துக்கிற, ஒரு 100 வயசு தான் இருக்க போகிற, எத்தனை கோடி சம்பாதிச்சாலும் என்ன தான்? ஒரு கவலம் சோறு தாண்டா, அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. எத்தனை ஏக்கர் இடம் வச்சுருந்தாலும் ஒன்றும் ஆக முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேலே பணம் இல்லைன்னு பாரு, நம்ம அண்ணன் விஜயே சொல்லிக்கிறாரு. ஆமாம், தளபதியா தலையா எதுவும் தருதலை இல்லை, 2 சேர்ந்த தலை அது மாதிரி சொல்லி வச்சுக்கிறாரு. பாடுறா ஒன்றும் உதவாது, நான் என்ன பண்ணாதுன்னு சொன்னாங்களா? இல்லை அவர் சொல்லுவாரா? அதுவும் உதவாத பந்தை வச்சு நீ காரில் வாங்கி வச்சுன்னு சுற்றிக்கிறாரு. என்ன பண்ணுகிறேன் நம்ம? என்ன பண்ணுகிறோம்? அதாவது பக்குவப்பட்டோம். அப்போ பக்குவப்பட்டதுன்னா என்ன? நான் வந்தேன், நான் போயிடுவேன். நான் வந்தேன், நான் போயிடுவேன். எங்கேருந்து வந்தேன், எங்கே போயிடுவேன். வெறும் அம்மா வயிற்றுல அப்பா வயிற்றுல மட்டும் வந்தேன்னா, இல்லை நான் வெறும் ஒரு இடத்துல செத்து போயிடுறேன்னா, வெறும் உடம்பு எடுத்துமே சுடுகாட்டில் போட்டுறாங்களா? நான் வெறும் உடம்பு தானா? அதுக்காக உடம்பு மட்டும் நான் இல்லைன்னு சொன்னால், உடம்பு நான் இல்லைன்னு சொல்லி தெரியான் அவன். ஒரு ஞானி என்ன சொன்னார்? உடம்பு மட்டும் நான் இல்லைன்னு சொன்னார். அவனை தெளிவாக புரிஞ்சுன ஒருத்தன் என்ன சொல்லிட்டான்? உடம்பு நான் இல்லைன்னா அந்த மட்டுன்ற வார்த்தையை தூக்கிட்டான். நடுவில் பக்கத்தை காணுன்ற மாதிரி ஒரு சின்ன வார்த்தை தான் மட்டுன்ற ஒரு வார்த்தையை எடுத்துட்டாங்க. உடம்பு நான் இல்லைன்னே சொல்லி தெரிஞ்சுக்கிறான். நான் தான் கூப்பிட்டு மூத்திரம் பேஞ்சு உடம்பு நீ தான். அதுக்கு ஏன் மூத்திரம்லாம் பேணுமா? இந்த பீ கூட பேண்டுருப்போம் வரலையே. எப்போனா அமைக்கி மூத்திரம் பேஞ்சிட முடியாதுனா? இல்லை, எப்போனா அமைக்கி பீ பேல முடியல. திடீர்னு குசு விட முடியும்? முடியவே முடியாது. இன்னும் நீங்கள் பக்குவப்பட்டவராக இருந்தாலும் சரி, எழுந்து நின்று ஒரு குசு விடுறா விட்டுருவீங்களா? ஏன் வரும்பு? ஆனால் வாயில் விடுன்னா யார் வேணா விடலாம். அப்போ குசு எங்கே விடணுன்னு கேட்கணும். நீங்கள் வாயில் கூட விட முடியும் தானே? சூத்தில் வந்தால் தான் குசுன்னு நினச்சிருந்தா யார் தப்பு? பக்குவப்படல. நீங்கள் பக்குவப்பட்டால் நான் என்ன செய்யணும்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்கணும். கேட்கவே மாட்டேன்றீங்க. எவனோ என்ன சொன்னால் நீங்கள் கம்பெனியை ஒத்துக்கிறீங்களே, உங்களுக்கு பக்குவங்க தான் கேட்குறேன். உங்களை ஒத்துக்கலையே நீங்கள் சரியான்னு கேட்குறேன். ஒரு பக்குவப்பட்ட மனிதனை மற்றவங்க ஒத்துக்க வைக்கவே முடியாது. சும்மா நஷ்டம் போயிடுவோம். ஓகே சார், கரெக்ட் சார், நீங்கள் சொல்கிறது தான் சரி, அவர் தான் விசேஷமானவர். ஆமாம், இந்த உலகத்துக்கே அவர் தான். ஆமாம், அவர் கடந்து ஒன்றும் நடக்கிறதுக்கே இல்லை. உண்மை தான். ஏன்
அப்போ தான் வழி விடுவார். வாட்ச்மேன் டியூட்டி போட்டுக்கிறாங்க. அவர் என்ன சொல்லுவார்? என்ன பண்ணுவார்? ஜெயிலுக்குள்ளே நான், ஜெயிலுக்கு வெளியே அவர், போலீஸ்காரர். நீங்கள் வெளிநாட்டில் வந்தவங்கன்றதுனால நீங்கள் அவங்களெல்லாம் மதிக்க மாட்டேன்றீங்க. யார்? அவர் சொல்கிறார். நீங்கள் உள்நாட்டிலேருந்து அவங்களாம் மதிக்கிறீங்களா? நான் உள்ளே இருந்துங்கன்னு. ஆமாம், நீங்கள் மதிங்க, அது ஏன் என்கிட்ட சொல்கிறீங்க? இல்லை, நீங்களும் மதிக்கணும்னு. நீங்கள் மதிக்கணும்லாம் நான் மதிக்கணும்னு அவசியமா அப்படின்னு கேட்டேன். நான் மதிக்கிறது வேறு, நீங்கள் மதிக்கிறது விஷயம் தானே. நான் உங்கள் முன்னாடி நிற்கிறேன், என்ன நீங்கள் மதிக்க மாட்டேன்றீங்க. எங்கேயும் பார்க்காத ஒருத்தர் நீங்கள் வச்சுக்கிறீங்களா? என்ன அர்த்தம்? உன்னை கூட பேசி திருத்த முடியாது. நான் ஒன்றும் உன்னை திருத்த சொல்லி ஏற்கனவே பிரச்சனை உள்ளே வந்துக்கிறேன், என்கிட்ட இந்த வாயை பிடுங்குறேன் பார்த்தாரு. வேற ஒன்றும் பண்ண முடியல, போயிட்டார். இல்லை, ஒரு சராசரி போலீஸ் வந்தாருன்னா அடி கூட செய்யலாம். ஏன்னா ஆஃபீஸர் ரைட்டர் லெட்டி கிடையாது ஒரு கையில். அந்த அதிகாரிகளாக ஆகும்போது உங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. அது கான்ஸ்டேபிள் லெவலில் பண்ணிக்க முடியும். மேலே போ மற்ற போலீஸ்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆள்கிட்ட போய் கோவ போகிறான், அவனை கூட பேச தகுதியான்னு கேட்டுருவான் அவரை. அதனால் கவனம் போயிட்டார். அது மாதிரி இடம் பொருள் எவ்வளோ பொறுத்து தான். இப்போ நம்ம பக்குவப்பட்டால் கூட இன்னும் பண்ண வேண்டியதாக இருக்குதே. சில இடத்துல நீங்கள் என்ன பண்ண முடியாது. நீங்கள் முழு உண்மை புரிந்தவராக இருந்தாலும் கூட சொல்ல வேண்டிய சொல்லக்கூடாது இதில் சொல்லக்கூடாது. சொல்லக்கூடாது இதில் என்ன பண்ணுறது? சொல்லக்கூடாது. சொன்னாலும் எடுபடாது. ஏன் எடுபடாது? தகுதி இல்லாத நேரத்தில் போய் பேசுகிற நீ. நேரம் காலம் அறிஞ்சு தான் என்ன பண்ணா? அதுக்கு தான் நாய் கதை சொன்னேன். நாய் மற்ற நேரத்தில் கண்டுக்காது. நான் கூட அப்படி தான். இங்கே வந்தால் வேற இல்லை, கீழே வந்தானா அதை பற்றி அக்கறை இருக்குது. இருந்தாலும் தானே அதெல்லாம் பேசிட்டு வந்தான். ஆமாம், நான் தான் பேசினேன். அங்கே போய் அப்படி திட்டுறேன், ஏன் திட்ட மாட்டேன்ற? நேரம் திட்டத்துக்கு எனக்கு தகுதி இல்லை. எனக்கு நேராகவும் சில பேரை திட்டுவேன், உரிமை தான். தனியாக மாட்டினான்னு வச்சுங்க, என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளோவும் பண்ணிடுது. அழுது புலம்பிட்டு போயிடுவான். தனியாக மாட்டிக்கினீங்க வச்சு செஞ்சிருவேன். அப்புறமா நீங்கள் என்ன கூட பேசுறீங்கன்னா நீங்கள் பெரிய ஆள் தான். ஆனால் உங்களுக்கு ஒன்று புரிஞ்சிடும், இவன் வேற ஆள். தெளிவாக புரிஞ்சிடும். ஒன்றும் வெத்து வைக்க முடியாது. என்ன கூட பேசியெல்லாம் ஜெயிக்க முடியாது. ஏன்னாக்கா நீ பக்குவப்படல, அதனால் என்ன பண்ண முடியாது. நீயும் பக்குவப்பட்டுருவ. என்னை கூட நீ பேசி ஜெயிச்சேன்னா ஜெயிக்க மாட்ட, பக்குவப்பட்டுருவ. என்னை கூட பேசு, என்னை ஒத்துக்கோ, நீ பக்குவப்பட்டிருப்ப. எப்படி அந்த கடல் நீர் என்ன தண்ணி ஊற்றினாலும் கடல் நீராக மாறிடுதோ, எப்படி அந்த செம்மண் எப்பேற்பட்ட தண்ணியும் செம்மண்ணாக மாற்றிடுதோ, அப்படி ஒரு குருக்கிட்ட போனால் நீ என்னவாயிடுவ? மாறித்தான் ஆவ. இல்லைன்னா என்னை ஒத்துக்க முடியாது. கொஞ்சம் காலம் ஒத்துக்கின மாதிரி இருக்கும். கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணிட்டு நான் ஒத்துக்கினேன்னு சொல்லுவேன். அது 5-6 வருஷத்தில் காணாமல் போயிடுவேன். ஆமாம், நிறைய காணாமல் போன ஆடுகள் இருக்கும். நீங்கள் வெளியே எங்கன்னா பார்க்கலாம் அவங்கள. ஆமாம், அந்த மந்தையிலேருந்து விலகி போச்சு. அந்த மந்தையிலேருந்து 4-5 ஆடுங்கன்னா ஆயிடா விலகி போயிடும். ஏன்? திரும்பவும் வரலாமான்னு வர பார்க்கும். ஒருவேளை அங்கே வசதியாக இருக்குமோ, இதெல்லாம் பார்த்த உடனே கொஞ்சம் யோசிக்கும். ஆள் மாறி இருந்தாங்கிறான். சிலது அது வெக்கப்பட்டே வராமல் போயிடும். நான் சொல்கிறேன் அப்படின்னா இல்லை வந்துருன்றேன். நான் அந்த ஆளே இல்லை, அந்த ஆள் வந்துருன்றேன். நான் புதுசாக ஒருத்தன் வந்தால் ஒத்துக்க மாட்டேன். இன்னைக்கு தான் ஒருத்தன் வரான், ஒத்துப்பனா ஒத்துக்க மாட்டேன். நீ ஏன் பழைய வந்தது ஞாபகம் வச்சுக்கிற? மந்திரு வரவே இல்லை நீ. ஆமாம், கீழ்ச்சி போட்டுருன்றேன் நான். நித்தம் புதியது இந்த உலகம். நித்தம் இந்த உலகம் புதுசு. ஒவ்வொரு வினாடியும் மனிதன் புதுசாக தான் பிறகுறான். ஒவ்வொரு வினாடியுமே மனுஷன், ஒரு பக்குவப்பட்ட மனிதன் எப்போதுமே வினாடிக்கு வினாடி மகிழ்ச்சியாக தான் இருப்பான். அவனால் என்ன பண்ண முடியாது, துக்கத்தை கையாள முடியாது. நான் தானா நீங்கள் யோசிப்பீங்க. அப்படி திட்டிருப்பேன், மறுநாள் பார்த்தா அப்படி பேசுவேன். இந்த ஆள் தான் நம்மளை கூட பேசிக்கிறானே, என்னத்து இப்படி வச்சு செஞ்சானே தோணும். எனக்கு அப்படி ஒன்றே இருக்காது. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், இவன் திட்டானா இல்லையா? ஒருவேளை நம்ம கனவு கண்டோமா, ஒருவேளை கனவுல திட்டினானோ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன் அப்படிதான் இருக்கும்? என்ன சொல்ற? அப்படிதானே? வாங்கின அடி அந்தாலும் இல்லைங்க, இல்லை வாங்கின அடியை விஷ மாதிரி வச்சுன்னு உணர்த்துக்கிட்ட சொல்லணும்ப்பான். கொஞ்சம் உஷாரா இருக்கு. கொஞ்சம் அப்படி ஒரு கூட்டம் ஒன்று உருவாகுது இங்கே பின்னாடியே. என்ன இருந்தாலும் அந்த பேசுறது வேற, அவர் செயல்படு, அவர் பொருளெல்லாம் வச்சு பூட்டு வந்துடுறாருன்றான். அது பீரோ திறந்தாங்குது, அந்த பீரோ திறந்து தாங்குது. இவனுக்கு தெரியல அது பூட்டுக்குத்தான் நினச்சிங்கிறான். இவன் பூட்டி வச்சதுனால நம்மளும் என்ன பண்ணுறான். அப்போ பக்குவப்படுதல் அப்படின்னு சொன்னால், பக்குவப்படுவதற்குத்தான் யோக சாதனை, பக்குவப்படுவதற்குத்தான் குரு, பக்குவப்படுவதற்கு தான் பக்குவப்பட்ட ஒரு மனிதர். அப்போ பக்குவப்பட்ட மனிதர் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
உன்னை பக்குவப்படுத்துறதுக்காக பேசுவார். ஆனாலும் ஒன்று என்ன பண்ண முடியாது, தாங்க முடியாது. பொண்ணு ஆறி பக்கு வந்துருக்குது, அந்த பக்கு பிச்சா மேலே அந்த தழும்பு இல்லாமல் ஆகிடும்னு அவர் சொன்னாலும் உன்னால் கேட்க முடியாதியா? ரணத்தோடு இருந்த வழி உனக்கு தான் தெரியும். அந்த பக்கு பிச்சுட்டா என்ன ஆகிடுமுன்ற பயம் உனக்கு இருக்கும். அவர் சொல்லுவார், இல்லைடா தேங்காய் மேலே தடவிடுவோம், மெதுவாக என்ன பண்ணிடலாம், எடுத்துடலாம். இல்லை குழி ஊறி அந்த பக்கு என்ன ஆகிடும், குளிச்சா அந்த பக்கு போயிடும். தேங்காய் எண்ணெய் ஊறினா அந்த பக்கு போயிடும். போயிடுச்சுன்னா அந்த பொண்ணோட தழும்பு ஆறும். பக்குவமே ஒன்றா கட்டு பொண்ணாக வச்சுருப்பான் சில பேர். அந்த ரணத்தை கட்டிட்டிங்கன்னா அந்த ரணம் எப்படியே தான் இருக்கும். அது பேர் கட்டு புண்ணு, ஆறாது. கட்டு புண்ணு ஆறாது, திறக்கவும் செய்யணும். காற்றும் அது மேலே. ஏன் உடம்பு பக்குவப்பட்டது, உடம்பு மனம் பக்குவப்படல. ஆண்மை இல்லைன்னு நீ நினைக்காது, அது பிரச்சனையே இல்லைன்னு நினை. ஆண்மை இல்லாத ஒரு பிரச்சனை இல்லை, அது உடம்புக்கு உனக்கு இல்லைன்ற நான். அது எதுக்கு, உடம்புக்கு. பெண்மை இல்லைன்னு நீ நினைக்காத, பெண்மை எதுக்கு, உடம்புக்கு உனக்கு இல்லை. உடம்பு வேற நீ வேறன்னு உனக்கு புரிஞ்சிச்சானா இந்த சமூக ஒழுக்கம் புரிஞ்சிச்சு. பக்குவப்பட்ட மனிதன் நான் இந்த உடம்பு மட்டும் இல்லைன்னு புரிஞ்சிருப்பான். உடம்பு இல்லைன்னு புரிஞ்சுக்க மாட்டான். உடம்புல இருப்பான், ஆனால் என்ன இல்லை, உடம்பு மட்டும் நான் இல்லை. இந்த சமூகம் சொன்ன ஒழுக்கம் மட்டும் ஒழுக்கம் கிடையாது, அதை தாண்டி ஒரு ஒழுக்கம் இருக்குது. சமூகத்துக்கு மேலே நான் ஒழுக்கமாக இருக்கணும். பித்தியாருக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னா கொடுக்குறது இங்கேருந்து எடுத்தது, கொடுக்கறதுனால நான் பெரியவன் கிடையாது. கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சதுனால தான் நான் கொடுக்குறேன். இல்லை நான் என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. அந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி சொல்லணும். கொடுக்குற சந்தர்ப்பம் கொடுத்தது இல்லை, அதுக்கு அப்படி பண்ணுறதை போய் நான் கொடுத்தேன்னு வர சொல்கிற பத்தியா, அப்பயே நீ தோத்துட்ட. நீ கொடுக்கல, கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பம் கடவுள் கொடுத்தது, இல்லை இயற்கை கொடுத்தது. அப்போ நீ கொடுக்குறது கூட எங்கேருந்து தான், அதுக்கான சந்தர்ப்பம் உனக்கு கொடுக்கதான் ஆச்சு. இல்லைண்ணா கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பம் உனக்கு இல்லைண்ணா, கொடுத்துட்டன்ற திமிரு இருக்கக்கூடாதுயா, வாங்கணுன்ற திமிரும் இருக்கக்கூடாது. நீ இங்கேருந்து வாங்கி இங்கே தான் வைக்க போகிற. நீ கொடுக்குற வாங்கி அங்கே வைக்கிற, எல்லாத்தையுமே உள்ள தள்ள முடியும்னு நினைக்கிறீங்க, முடியாது. நீங்கள் ஒரு 4 பாட்டில் வாங்கி கொடுத்துட்டு குடிச்சிருந்தா முடியும் நினைக்கிறீங்க, இல்லை, வச்சிருந்து தான் குடிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் குடிக்கணும். அளவு மாதிரி தான் நான் என்ன பண்ண முடியும், கன்சியூம் பண்ண முடியும். அதுக்கு மேலே ஆற்றுல போதுன்றது அத்தனையும் உள்ள தள்ள முடியவே முடியாது. வாங்கிக்கவும் முடியாது, கொடுக்கவும் முடியாது. பக்குவப்பட்டியானா கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்து, வாங்க வேண்டிய இடத்துல வாங்கி, எல்லாத்துலேயும் தளர்வாக இருப்பேன். எந்த இடத்துல எப்படி இருப்பேன், தளர்வாக இருப்பேன். பெரிய பிரச்சனை இருக்காது, எல்லோரையும் சாதாரணமாக பார்க்கலாம். எல்லோரும் கூட எப்படி இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். எந்த மதமும் உனக்கு பிரச்சனை கிடையாது. அந்த மனுஷன் முட்டாளாக இருந்தால் யார் பிரச்சனை இது, அவன் பிரச்சனை. நான் முட்டாளாக இருந்தால் யார் பிரச்சனை இது, நான் பிரச்சனை. பக்குவப்பட என்ன ஆகிடும்னு கேட்டேன்னா, எல்லாரும் வாழ உரிமையோடு இருக்கிறாங்க. எல்லாரும் நான் பேசுறது பக்குவத்தோடு தான் பேசினேன். எப்படி பேசினேன் அப்படின்னு கேட்டால், எல்லாருக்கும் நல்லது செய்ய முடியுமான்னு நான் பார்க்குறேன். எனக்கு நல்லது செய்யாதுன்னு சொல்லும்போது என்ன செய்யணும், இப்போ பழி எழுதில்லை, கடவுள்கிட்ட போய் சொல்லுவேன், சாமி நீ சொன்ன, நான் சொன்னேன், என்னை அடிச்சாங்க, அதனால் நான் சொல்லலை. அப்போ கூட நான் சொல்லுவேன். தனியாக என்ன பண்ணுவேன், கூட்டம் அதை தானே சொன்னால் அடிக்கிறாங்க, மறைமுகமான தான் பண்ணுங்கிறேன். அப்போ கூட சொல்லியிருந்தாங்கிற டைம் டேபிள் போட்டு கும்பிடாதுன்னா உனக்கு புரியணும். புரியலன்னா என்ன அர்த்தம், கட்டாயம் புரியும். பாதிக்கப்பட்டவனுக்கு தெரியும் டைம் டேபிள் போட்டு கும்பிடாதுன்னு யாரை சொல்கிறாருன்னு. நான் பொட்டன்னு டக்குன்னு என்ன பண்ணேன், புரியும், அப்பா என்னை தான் பொட்டன்றாரு அப்படின்னு. சைவம் சாப்பிட்றவெல்லாம் பாவம்னு சொன்னால் உனக்கு புரிஞ்சிடும். அவனுக்கு அப்பா நம்மளை தான் வச்சு செய்கிறான் இருந்தாரு அப்படின்ட்டு. அப்போ பக்குவப்படுத்த மாதிரி நம்ம வாழ்ந்தால் நாம் எங்கே தான் போவோம், கடவுள்கிட்ட தான். கடவுள் கூட தான் வந்தோம், கடவுள்கிட்ட தான் போகிறோன்றத அனுபவமாக புரியுறது தான் பயிற்சி. இதை உனக்கு அனுபவமாக ஆக்கி தருது தான் 40 நாள் கூப்பிட்றேன். 40 நாள் எதுக்கு வந்து என்ன கூட பேசுவேன், உனக்குள்ளே என்ன விகல்பம் இருக்குது, நீ எந்த மாதிரி ஆளாக இருக்கிற எனக்கு தெரியாது. நீ வர சச்சங்க வர உட்கார, நான் ஏதோ பேசுகிறேன் கேட்டு போயிடுறேன். 40 வருஷம் வந்தேன், 50 வருஷம் வந்தேன், 100 வருஷம் வந்தால் கூட என்ன பிரயோஜனம் இல்லை. வந்து உட்காந்து உன்னை நான் கவனிக்கலை, உன்னை நான் என்ன பண்ண முடியாது. ஒரு தலைப்பு குத்திங்க, பகுவத்தை பற்றி பேசிட்டு போயிடுறேன். நன்றி உணர்வுன்னு ஒரு தலைப்பு குத்திங்க, பேசிட்டு போகிறேன். ஆனவனு ஒரு தலைப்பு குத்திங்க, பேசிட்டு போகிறேன். அவ்வளோதானே தவிர அங்கே என்ன இல்லை, உனக்கு ஆனவங்க தான் இல்லையா, நீ பக்குவப்பட்டியா இல்லையா, நீ புரிஞ்சினியா இல்லையான்னு என்னால் பார்க்க முடியாது. ஏன் உன்னை கண்காணிக்கிறதுக்கான நேரத்தையும் காலத்தையும் எனக்கு கொடுக்கல நீ. ஆனால் நீ கிளாஸுக்கு வந்தால் நான் என்ன பண்ண முடியும், தனியாக வந்து என்கிட்ட வந்தேன்னா நான் ரகசியத்தெல்லாம் சொல்லிக் கொடுப்பேன். இப்படி தான் நான் உனக்கு கிளாஸு வகுப்பெல்லாம் வச்சுக்கிறேன். ஸோ பக்குவப்படுதல் என்பதற்கான சாத்தியம் என்கிட்ட இருக்குது. நீங்கள் வந்தால் என்கிட்ட என்ன ஆகிடுவீங்க, எப்பேற்பட்டவங்களா இல்லை ஓட்டுருவீங்க, பிரச்சனை கிடையாது. அப்போ நானே சொல்கிறேன், அவள் தான் அவர் பக்குவம். ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களால் பக்குவப்பட முடியாது. உங்களை நான் திருத்தினே இருப்பேன், வேறு வழியே இல்லாமல் நீங்கள் அடி வாங்கினே இருப்பீங்க. என்ன எப்போ பார்த்தாலும் அடிச்சுன்னுக்கிறான்னா உனக்கு நான் என்ன பண்ண முடியும், இல்லை நீ சரியாக வரைக்கும் நான் என்ன தான் முடியும். அவனா அந்த கம்பி பதம் வரணும்ல, சக்கரை வரலன்னா என்ன பண்ணுறது நான், காசணும் தானே, காசுடாருன்னா காசாமல் எப்படி கம்பி பதம் வரும். கம்பி பதம் வந்து அதில் மாவரை போட்டு கலக்க வேண்டியது இருக்குது. நான் இவ்வளோ செஞ்ச பேர் தான் அது அதிர்ஷ்டமே.
இதுவரை செஞ்சு எடுத்தது மட்டும் கிடையாது, திரும்ப ஒன்று என்ன உண்ணா எங்க உண்ணா எண்ணெயில் வர உண்ணும். பாவம் மட்டும் காசி முடிச்சிட்டேன் நான் நினச்சிக்க முடியும். ஐயாப்பா முடிஞ்சிச்சுறான்னு சொல்ல முடியாது. அடுத்தது தட்டி அதில் வர வெளியே வந்து அப்புறமா தான் அது என்ன அது எண்ணெயில் பழுத்த பழம் அதிரசம் ஆயிரும். அந்த மாதிரி எண்ணெயில் நீங்கள் பழுக்கணும். அந்த எண்ணெயில் பழுக்கும். என்கிட்ட என்ன பண்ணலாம், நீங்கள் எண்ணெயில் படம் போட்டு பழுக்க வைப்பேன், புகை போட்டு பழுக்க வைப்பேன். ஆமாம், வேப்பங்குச்சி எடுத்து சொருவி பழுக்க வைப்பேன். ஆமாம், பழத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போது கொய்யா பழத்தை எப்படி பழுக்க வைக்கணுமோ அப்படி தான் பழுக்க வைக்க முடியும். வாழைப்பழத்தை எப்படி பழுக்க முடியுமோ அப்படி தான் பழுக்க முடியும். எல்லாத்தையும் ஒரே மாதிரியே பழுக்க வைக்க முடியும். நீங்கள் அவருக்கு மட்டும் வேறு மாதிரி பழுக்க வச்சிங்க, என்னையா வேறு மாதிரி பழுக்க வச்சிங்க. எந்த பழமோ ஏன் பழத்துக்கு பழம் மாறும், மனுஷனுக்கு மனுஷன் மாறும். ட்ரீட்மெண்ட் ஒரு மாதிரி தான், எனக்கும் அதே மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுங்க. நான் ஒரு பிள்ளைய குழந்தைய தூக்கி கொஞ்சம் நான் தாடி வச்சு அப்படின்ட்டு ஒன்றா அவங்க அம்மா கறி எனக்கும் அதே மாதிரி கொஞ்சம் சாத்தியமா என்ன? சில விஷயம் என்ன இல்லை சாத்தியம், சில விஷயம் சாத்தியம். ஐயா அவங்கள மட்டும் ரூமில் கூப்பிட்டு இன்னொன்று பண்ணி அனுப்புறீங்க, என்னையும் பண்ணுங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? நானும் மீசெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன், புடவை கட்டிட்டு வரேன். அதுவா மேட்றாங்க? அதை வர கண்டுபிடிச்சிட்டுக்கிறாங்க. அந்த அம்மா ஒன்றும் ஆப்ரேஷனே பண்ணல, அவங்க அந்த அம்மாவா இந்த ஐயாவான்னு வர கேட்டுக்கிறானுங்க. பார்த்து உங்களுக்கு எல்லாம் எப்படி தான் யூடியூப் பார்த்துருவீங்க நீங்கள். நான் யாரை சொல்கிறேன் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஏன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது, எனக்கு வருது. இப்போ நீங்கள்லாம் பார்க்குறது தான் எனக்கு வரும். என் சேனல் பார்க்குறோம், யாரெல்லாம் எந்தெந்த சேனலில் பார்க்குறீங்களோ அதுக்கு ஒரு தனியாக வருது. இவங்கெல்லாம் இந்த சேனலில் பார்க்குறவங்க, உன் சேனலில் பார்க்குறவங்க இதெல்லாம் பார்க்குறாங்கன்னு வரும். அந்த ஆமாம், யூடியூப் ஸ்டுடியோன்னு ஒன்று இருக்குது, அதில் தெளிவாக சொல்லுது இவ்வளோ பேர் நீ பார்க்குற உன்னோட சப்ஸ்கிரைபர் இந்தந்த வீடியோங்களெல்லாம் பார்க்குறாங்க, இந்தந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வர வச்சுக்கிறாங்கன்னு வர சொல்லு. பொம்பளை இவ்வளோ பேர் பார்க்குறாங்க, ஆம்பளை இவ்வளோ பேர் பார்க்குறாங்க, 45 வயசால் இவ்வளோ பார்க்குறாங்க. டீட்டெயிலாக ஆமாம் புள்ளி விவரத்தோடு வருது. அப்போ யூடியூப் பக்குவப்பட்டுக்குது. ஏன் அந்த சாஃப்ட்வேர் கரெக்டாக பண்ணி வச்சுக்கிறான் பக்குவம். அது மாதிரி நான் என்னென்ன பண்ணேன், நான் எந்த விதத்தில் நான் தகவல் பரிமாற்றங்களில் தவறு செஞ்சுக்கிறேன், எந்த மாதிரி விஷயத்த நான் உள்ளே வாங்கிட்டு அது உண்மைன்னு ஒத்துணுங்கிறேன். ஏன் அதை நான் உண்மைன்னு ஒத்துக்கினேன்? யார் கேட்கணும்? நீங்கள் பக்குவப்பட உங்களை தான் நீங்கள் என்ன பண்ணலாம். நான் உங்களுக்கு முயற்சி செய்கிறத விட நீங்களும் கூட முயற்சி செய்யலாம். நான் தான் உனக்கு முயற்சி பண்ணி உனக்கு விடுதலை தர முடியும்லாம் கிடையாது. நீயே கூட என்ன பண்ணலாம், கடவுள் உனக்கு ஒரு சந்தர்ப்பம் ஒத்துக்கிறாரு. இந்த வாழ்க்கை உன்னை பக்குவப்படுத்துறதுக்கு தான். நீ பிறந்ததே பக்குவப்பட தான். பக்குவப்படனா திரும்ப பிறப்ப, அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. பக்குவப்படனா என்ன பண்ணுவாங்க, ஏன்னா ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஆமாம், சுற்றினே இருக்க வேண்டியது தான். ஆமாம், பாட்டு எழுதுவாங்க, சுற்றி சுற்றி வந்தீங்க, சுற்றி வந்துக்கலாம். போன சார் 6 மாதம் பொறுத்து வந்தேன், திரும்ப 2 வருஷம் பொறுத்து வந்தேன், உபதேசம் வாங்கலையா, வரலங்க, எதுக்கு வாங்குறதுன்னு விட்டுக்கிறேன், பேசத்தே போதாதா அப்படின்னு என்ன பண்ணலாம் நம்ம? சுட்டும் வீழி சுடரு அப்படி சுற்றி 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 வந்திருந்தாலும் ஒன்றும் ஆக போகிறது இல்லையா? ஊர் போக முடியாது. போகிற பாதை எது தெரியாம அதில் ஒரு ஆப்போசிட்டை சுற்றுறவங்களாங்கிறான். பல விதமாக சுற்றி சுற்றி என்ன ஆக முடியாது, வெற்றி பெற முடியாது. நான் ஒரு சந்தர்ப்பம் திரும்ப திரும்ப சொன்னுக்கிறேன். பக்குவப்படுறதுக்கான மனநிலை உங்களது தான். பக்குவப்பட வேண்டியது எது? உடம்பு பக்குவப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உடம்பை பக்குவப்படுறதுக்கான முயற்சி தப்பு. நான் சைவம் மட்டும் சாப்பிட்டு உடம்பெல்லாம் பக்குவப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. நீ இன்னும் மாட்டுக்கறி புல்லாக சாப்பிட்டா கூட சரி, நீ என்ன ஆகிட முடியாது. மாடு மாதிரி கொம்பெல்லாம் முளைக்காது. அப்படிலாம் நினச்சி நம்ம மாட்டுக்கறியாக சாப்பிட்டு மாடு மாதிரி போயிடலாண்ணா, மயில் கறியாக சாப்பிட்டு மயில் மாதிரி போயிடலாம், மான் மாதிரி சாப்பிட்டு மான் மாதிரி, அதெல்லாம் ஆக முடியாது. நீ நெல் சாப்பிட்டு நெல் மாதிரி ஆகிடுவே என்ன? ஆகவே முடியாது. கரும்பு சாப்பிட்டா கரும்பு மாதிரி ஆகிடுவே என்ன? ஒன்றும் எதை சாப்பிட்டாலும் என்ன தான் ஆக வேண்டிய, அது உடம்புக்கு தெரியும். இவன் என்னென்னத்தையும் சாப்பிட்றான், இவன் என்ன ஆகணுமோ, இந்த உடம்பு என்ன ஆகணுமோ அதுதான். நீ எந்த மாத்திரை போட்டுக்கிறப்போ போயிட்டு அப்படியே சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போய் விட்டமின் மினரல்ஸ் எல்லாம் இருக்கிற மாத்திரைகளை எடுத்து போய் மீங்கிட்டேன்னு வச்சுங்க, மூத்தத்தில் வந்துடும் சிரிச்சிங்க போட. ஆமாம், அந்த விட்டமின் சி வெளியே வந்து சொல்லணும், போட என்ன மாத்திரை போட்டுருக்கீங்க சீக்கோடு அடிடு உடம்பு சொல்லணும் பற்றியா, வெளியே தள்ளிட்ட பற்றியா அடிடு. அதனால் நீ என்ன பண்ணாலும் என்ன ஆகாது. டாக்டருங்களா கேளுங்க, நீங்கள் சாப்பிட்றதுனாலாம் ஒன்றா போய் சில பேர் இவ்வளோ சோத்துணுவோம் ஒன்றும் ஆக மாட்டான். அப்படியே தான் சுரேஷ் மாதிரி இவ்வளோ வித்தான் நினைக்கிறேன். சில பேர் இவ்வளோ தான் சாப்பிடுவாங்க, புசு புசுன்னு இருப்பாங்க. ஏன்? அந்த உடம்பு, அது அந்த உடம்போட அமைப்பு தான். அது ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் மனதை சரியான விஷயங்களை என்னுடைய வீடியோலாம் நீங்கள் பார்த்தா மனசு சரியாக்கும். ஆனால் உங்களால் குத்தி கடன் ஒன்று என்னை ஏதோ பண்ணிட்டான், அம்மா என்னை ஏதோ பண்ண ரேப் பண்ணிட்ட மாதிரி கற்று இந்த மாதிரி வீடியோவா
போனீங்க, நான் என்ன பண்ண முடியும்? பரவாயில்ல, மறந்துடுறேன், நான் வந்திருக்கேன். பக்குவப்பட்டு மரியாதை என்ன பண்ணுங்க, உங்கள் சீட்லாம் காலியாக தான் இருக்குது. ஒரு சந்தர்ப்பம் தான். அப்புறமா இங்கே வந்து 70 பேர் வந்துட்டாங்கன்னா வராதுன்னுவேன். வராத, வெளியே போகணும். ஏன்னா இடம் பத்தலைன்னாக்கா அது எனக்கு தெரியாது. கடவுள் உனக்கு என்ன பக்குவமாக வச்சுக்கிறான், உனக்கு பக்குவமாக என்ன வச்சுக்கிறான். நீ பயன்படுத்தினா யார் தப்பு? தப்பு. அவன் பின்னாடி புலம்புவேன். நான் என்ன பண்ண முடியும்? இருந்தால் தான் நான் பண்ணல, நான் இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? தேர்னாலும் கிடைக்காது. பணம் இருக்கும், நான் இருக்க மாட்டேனே. நேரம் இருக்காது, விலையேற்றுக்குமே, மாற்று இருக்குமே. எல்லாம் யார் தான்? நீ தான் சரியாக பயன்படுத்திக்கணும். உன்னை பக்குவப்படுத்துறதுக்கான சந்தர்ப்பம் இங்கே இருக்குது. எண்ணெயில் வேணும்னா வெந்துரு, அப்போ தான் அதிர்ஷ்டமாகுவேன். கொதி கிதிலாம் பண்ணாத. இல்லை திட்டுறாங்க போகிறாங்க வராங்கலாம் நினைக்காத. உன்னை வாழ்த்துறேன் நான். நீ நல்லா இருக்கிறதுக்கான முயற்சி செய்கிறேன். நான் பேசின வீடியோ அத்தனையுமே எல்லா மனிதனும் நல்லா எண்ணும். அதுதான் எல்லா பேச்சுக்கு அப்புறம் நான் ஏன் பேசிக்கிறேன் அப்படின்னா, ஏன் அப்படிலாம் அதிகமாக பேசுறது எனக்கு வேலை இல்லை. அப்படி தான் பேசணும் இங்கே. ஏன்னா மேடை நாகரிகம்னு சொல்லிட்டு நிறைய பேர் உண்மை சொல்லாமல் போயிட்டாங்க. நான் உண்மை மட்டும்தான் சொல்கிறேன். உனக்கு புரியலனா யார் பிரச்சனை? இதை விட தாவோ பண்ண முடியாது. தாவோன்னா வரையறுத்தல், ஒரு 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 ஒழுக்கத்துக்குள்ளே வருது. இது என்னோட தாவோ, இது என்னோட இடம். ஸோ பக்குவப்பட்டேன்னா நீ தாவோவா, உன்னோட தாவோ உனக்கு புரிஞ்சிச்சேன்னா நீ எப்படி இருக்கலாம்? கொண்டாட்டமாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம். எது எப்படியோ மகிழ்ச்சியாக இருக்குது இலக்கு. எதை செஞ்சாலும் என்ன தான் ஆக போகிறேன்? பக்குவப்பட்டாலும் அதிர்ஷ்டமாக தான் ஆக போகிறேன். அதனால் என்ன ஒன்று இங்கேருந்தே எதுவுமே எனக்கு வேணா சாமி, நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னா கூட என்ன பண்ணிடலாம்? ஜெயிச்சுட்டு தான். சந்தோஷமாக இருக்கிறதுக்கு மட்டும் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கிறத வந்து தடையாக இருக்காது. உன் மகிழ்ச்சிக்கு நீ தடையாக இருக்காது. எதனா உனக்கு மகிழ்ச்சிக்கு தடையாக இருந்தால் சொல்லு, நீ எனக்கு தடையாக இருக்கிற, எனக்கு பிரச்சனையாக இருக்கிறேன்னு சொல்லு. அதுக்கு மேலே அது இருக்குதுன்னா சரிட்டு விட்டுருன்றேன் நான். அதுதான் எனக்காக நீ துக்கப்படுன்னு சொல்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்கிறான். நிறைய பேர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்காக நீ அழு, எனக்காக நீ துக்கப்படு. அந்தால் நான் இல்லை. ஐயோ அப்படி அது ஒரு பிரச்சனை இல்லடா, விட்டு வேற அது வேற வேலை இல்லையா? அப்படித்தான் சொல்ல முடியுமே தவிர நானும் கூட சேர்ந்து என்ன பண்ண முடியும்? அவமா நீ அழுது, நான் அழுது, அவமா அந்த புறம் சேர்ந்து அழுக, ஆமாம் அழுகு நீ ஆட்டு மாட வந்துக்கிறேன். நம்ம வந்ததே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான், கொண்டாட்டமாக இருக்க. வேற ஒரு சந்தர்ப்பத்தில் பார்க்குறேன். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.